نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي القران المجيد وقد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فاسألوا أهل الذكر إن كنتم لا تعلمون صدق الله العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم من يريد الله به خيرا يفقهه في الدين صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நம் அனைவருக்கும் வந்து சேருமா ஆமீன். நம் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்ற ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன். கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமீப குலமா பெருமக்களே, மிக அழகிய ஒரு தலைப்பிலே பேசக்கூடிய எனக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சஞ்சீவி உலமாக்காகிய உங்களுக்கும் மிக பயன் தரக்கூடிய ஒரு தலைப்பை மதுஹப் இமாம்களின் மகத்தான சேவைகளும் மாபெரும் தீர்ப்புகளும் என்கிற ஒரு தலைப்பை ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான தகவல்களை மாத்திரம் இன்ஷா அல்லாஹ் பதிவு செய்கிறேன். நேரத்தினுடைய அறுவைக்கு ஒரு 12:30 முடிக்கணும்னு இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அதுக்குள்ள இமாம்களுடைய சேவை இந்த உம்மத்திற்கு முக்கியமான ஒரு தேவை. இமாம்கள் என்று குர்ஆன் ஹதீஸை முழுமையாக வழங்க முடியாது. இன்றைய வஹாபிகள் கியாமத் வரைக்கும் கூப்பாடு போட்டாலும் இமாம்கள் தேவையில்லை, எங்களுக்கு நாங்களே குர்ஆன் ஹதீஸை புரிந்து கொள்வோம், அவர்களுடைய உதவி எங்களுக்கு தேவை என்று சொல்வது அது நன்றி கெட்டதற்கு என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால் உலகில் உண்மை அதுதான். இமாம்கள் இல்லாமல் அவர்களுடைய சேவை இல்லாமல் இந்த உலகத்தில் நாம் எந்த சட்டத்தையும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு வஹாபிகள் இமாம்கள் தேவையில்லை என்று சொன்னாலும் கூட இன்னைக்கு அவர்களுடைய செயல்பாடு என்ன சொல்லுறது இமாம்கள் தேவை. வாய் ஒன்று பேசுகிறது, செயல் ஒன்று செய்கிறது. இன்னைக்கு வஹாபிகள் அவருடைய எழுத்துக்களை உருவாக்குவாங்க, அவங்களுக்கு மார்க்க சட்டம் தெரியல, யாரும் கேட்கறாங்க, ஏழு மாத இது நடத்துறாங்க அல்லது உணர்வு போன்ற பத்திரிகை நடத்துறாங்க, அதுல கேள்வி பதில் நிகழ்ச்சியின் ஒரு பகுதி கேள்வி கேட்பாங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க. நீ ஏன் கேட்கணும்? இமாம்களுக்கு தேவையில்லையே, யாருடைய துணையும் தேவையில்லாமல், யாருடைய உதவி பக்கம் எந்த நாட்டம் இல்லாமல் அவர்கள் சுயமாக குர்ஆன் ஹதீஸை புரிந்து கொள்ளலாம் என்றால் இவர்களிடத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தலைவர்கள் கேள்வி கேட்கணும்? எனக்கு இந்த சட்டம் சொல்லுங்க, அந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லுங்க, அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுங்க, ஏன் போய் கேட்கணும்? அது என்ன அப்படின்னா நமக்கும் அவனுக்கும் ஒரு சில வித்தியாசம். நாம் இறையச்சமுடைய இமாம்களை தலைவராக ஏற்றுக்கொண்டோம். இன்னைக்கு உலகமே சத்து சிரிக்கிற மாதிரி தலைவர்களை அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க? இமாம்களாக ஏற்றுக்கொண்டாங்க. வித்தியாசம் உண்மை. நாம் நமது தலைவர்களுக்கு இமாம் அப்படின்னு அரபியில் சொல்றோம். அவன் தலைவருக்கு இமாம்னு அரபியில் சொல்லாம இயக்க தலைவர் அப்படின்னு தமிழ்ல சொல்றோம். அவ்வளவுதான் வித்தியாசம். அவனுக்கு நமக்குள்ள வித்தியாசம். நாம் குர்ஆன் ஹதீஸை தெரிந்து கொள்வதற்கு, அதன் பிரகாரம் நடப்பதற்கு அல்லது தீர்ப்பு சொல்வதற்கு நம் இமாம்களின் பக்கம் தேவையாகிறது போல் அவர்களும் யார் பக்கம் தேவையாகிறாங்க? அவங்க இயக்க தலைவர் பக்கம் தேவையாகிறாங்க. அப்போ அவருடைய சொல்லு ஒன்று, செயல் ஒன்று, நமக்கு சொல்லும் ஒன்று, செயலும் ஒன்று. சுப்ஹானல்லாஹ். வித்தியாசம் அவங்களுக்கும் நமக்கும் இடையில.
இது கண்கூடான ஒரு விஷயங்க. இது சம்பந்தமா சென்னையில 2010 ஜமால் எதிர்த்தவர்கள், சென்னையிலே ஜமால் எதிர்த்தவர்கள் ஒரு தலைப்பு விவாதமே பண்ணாங்க. குர்ஆன் இமாம்கள் துணையின்றி குர்ஆன் ஹதீஸை வழங்க முடியுமான ஒரு தலைப்பு. அந்த தலைப்புல அந்த விவாதத்துல ஜமால் எதிர்த்துடைய உதவியாளராக நம்ம பங்கு பெற்றோம். அப்ப நேரடியாக ஒரு சட்டத்தை குறித்து கேள்வி கேட்கப்படுது. சபையில ஹசரத் கேள்வி கேட்கிறாங்க. ஒரு சட்டம் சொல்லி நீங்க எல்லாம் இமாம் தேவையில்லைங்கிறீங்கல்ல, இதுக்கு ஒரு சட்டம் சொல்லி இதுக்கு நீங்க விளக்கம் சொல்லுங்கன்னு சொல்றாரு. எல்லாரும் தலை முடிஞ்சு உட்கார்ந்துருக்கிறாங்க. பதவி போய் இந்த டீச்சர் இருக்கிறாருல்ல, அவர் அவங்களுக்கு ஏன் கேட்குறீங்க, அவங்களுக்கு தெரியாது, நீங்க என்கிட்ட தான் கேட்கணும். அப்பவுமே விவாதத்துல வெற்றி. அது என்னன்னா, நீ அவங்கள்ட்ட கேட்காத என்கிட்ட கேளு, இதுக்கு நான் தான் பதில் சொல்லணும், நான் தான் விளக்கம் சொல்லணும். அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அது என்ன தெரியுது, என்ன தெரியுது? ஒரு விஷயத்தை எல்லாரும் புரிந்து கொள்ள முடியாது, அதுக்கு ஒரு ஆள் தேவை. அவர் சொல்லி பத்தவங்க தாங்கணும். இதுதானே இது அவருடைய அந்த விவாதத்தில் அவருடைய வாய் ஒப்புக்கொண்டது. அந்த விவாதத்தில் வாய் ஒப்புக்கொண்டுச்சு. காலம் முழுக்க அவருடைய செயல்பாடு நம்ம கருத்தை ஒப்புக்கொடு. அவருடைய காலம் முழுக்க அவங்க செயல்பாடு. அதனால ஒரு விஷயத்தை விலகிக் கொள்வோம். அல்லாஹ் குர்ஆனை தெளிவுபடுத்தி விட்டான். எல்லோரும் ஃபக்கீஹ் அல்ல, எல்லோரும் ஃபக்கீஹ் கிடையாது. யுக்தில் ஹிக்மத்தை மையஷா, அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு தான் அந்த மார்க்க ஞானத்தை ஹிக்மத்தை வழங்குவான். எல்லாத்துக்கும் வழங்குவான்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். யுக்தில் ஹிக்மத்தை மையஷா ஒமை யுக்தில் ஹிக்மத்தை ஃபக்கத் ஊதிய கைரன் கஸீரா. யாருக்கு அல்லாஹ் அந்த ஹிக்மத்தை நலவை நாடுகிறானோ, யாருக்கு ஹிக்மத்தை வழங்கி விட்டாரோ அல்லாஹ் நிறைவான கைரன் கொடுத்தான். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கீஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு கைரன் நாடுறானோ அவரை தான் ஃபக்கீஹ் ஆக்குவான். எல்லோருக்கும் அல்லாஹ் கைரை நாடி விட்டான், எல்லோரும் ஃபக்கீஹா அல்லாஹ் ஆக்கிட்டான்னு சொல்லல. அப்போ மக்களில் சிலரை அல்லாஹ் யாரை தேர்வு செய்யறான், ஃபக்கீஹா தேர்வு செய்யறான். அப்ப எல்லோரும் யார் அல்ல, ஃபக்கீஹ் அல்ல, எல்லோரும் முஜ்தஹித் அல்ல. அப்போ குர்ஆன் ஹதீஸை நாம் ஆராய்வதற்கு எல்லோரும் முடியாது. இந்த குர்ஆன் ஹதீஸின் பிரகாரம் வாழ்வதற்கு நமக்கு யார் தேவைப்படுறாங்க அப்படின்னா இமாம்கள் தேவைப்படுகிறார்கள். உண்மையான சாலிகான முஜ்தஹிதான அந்த அறிஞர்கள் நமக்கு தேவைப்படுகிறார்கள். அவர்களுடைய ஆய்வு சட்டங்கள், அவருடைய சேவைகள் நமக்கு தேவைப்படுகிறது. வாழ்நாள் முழுவதுமே ஒரு சின்ன உதாரணத்தை ஒரு சில இமாம்களை வைத்து நான் பதிவு செய்கிறேன். வாழ்நாள் முழுவதுமே அவர்கள் மார்க்கத்திற்காக இணைச்சல் வாழ்வார்கள். இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர் வஃபாத் ஆகிறதுக்கு முந்தைய காலகட்டத்தில், கடைசி காலகட்டத்தில் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார். சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அந்த நேரத்தில் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்களிடத்தில் அப்போது ஆட்சியாளர் சுன்னத் ஜமாத்துக்கு எதிரானவர். அவர் என்ன பண்றாரு, குர்ஆன் மக்லூக், குர்ஆன் மக்லூக் அப்படின்னு நீங்க சட்டம் சொல்லணும், இல்லாட்டா அவங்க அடிப்போம். சுன்னத் ஜமாத்து கொள்கை என்ன, குர்ஆன் கைர் மக்லூக், அல் குர்ஆன் கைர் மக்லூக், கலாம் அல்லாஹ் கைர் மக்லூக். இப்போ இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கடுமையாக சாட்டையில் அடிக்கப்படுகிறார்கள். உடம்பு ஃபுல்லா வேதனை, அடி, மயக்கம் போட்டு கீழே விடுறாங்க. மயக்கம் தெரிஞ்சவர்களும் மறுபடியும் அடிப்பாங்க. அவ்வளவு வேதனை அனுபவிச்சாங்க கடைசி காலகட்டத்தில். அப்ப அந்த நேரத்தில் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்கள்ட்ட ஒரு மாணவர்கள் சந்திக்க வராங்க. இதான் நல்லா கவனிக்கணும். சந்திக்க கேட்கிறாங்க, அஹ்மத் இமாம் அவர்களே, உஸ்தாத் அவர்களே, இவ்வளவு அடிச்சு உங்களை காயப்படுத்தினாங்க, உயிர் போற மாதிரி அவங்களை அடிச்சிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நமக்கு தான் மார்க்கம் அனுமதி தருது. உயிரை தற்காத்துக் கொள்வதற்காக, உயிரை குஃப்ருடைய வார்த்தை கூட சொல்லலாம் தானே, குர்ஆன் சொல்றது இல்லை. உயிரை தற்காத்துக் கொள்வதற்காக, ஆனா கல்புஹு முத்துமஇன்னு பில்லி, கல்புடைய ஈமான் பரிபூர்ணமா இருக்கணும், முழுமையா இருக்கணும். ஆனா நாவுல குஃப்ருடைய வார்த்தை வரலாம், நிர்பந்தத்திற்காக. குர்ஆன் சொல்றதா இல்லையா? அது நினைவுற்ற நிர்பந்தத்திற்காக தவறான ஒரு வார்த்தையை நம்ம உதிர்ப்பதை மார்க்கம் ஜாயிஸ் என்று சொல்கின்ற வேளையிலே அவங்க சொல்றதை சொல்லிட வேண்டியதானே, உண்மையை தற்காத்துக் கொள்வதற்காக. அப்ப அவங்க சொன்ன சொல்றது ஒரு நிமிஷம் ஆகாது. அது குர்ஆன் மக்லூக் சொல்றது எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனா நான் அவங்க சொல்றதை கவனிக்கணும். கொஞ்சம் வெளியே பாருங்க, கொஞ்சம் தள்ளி வெளியே பாருங்க. பார்த்து ஒரு பெரிய கூட்டம் கையில பேனாவோட பேப்பரோட, நம்ம நடைமுறை பாஷையில் சொல்றேன், பேனாவோட பேப்பரோட உட்கார்ந்துருக்கிறாங்க. போய் பார்த்துட்டு வரலாம். அந்த மாணவர் என்ன பார்த்தீங்க, நிறைய பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க, பேனா பேப்பரோட உட்காந்துருக்காங்க. அவங்க எதுக்கு உட்காந்துருக்காங்க தெரியுமா?
என் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதோ அதை எழுதணும். இப்போ நான் அது குரானும் மக்ரூக்கும் நான் சொன்னேன்னு இப்போ அவங்க எழுதுவாங்க. கால அனுமதிக்கணும் நம்ம பள்ளி அது குரானும் மக்ரூக்கும் நான் மக்ரூக்கும் சொன்னேன் அது குரானும் மக்ரூக்கும் அப்படின்னு எழுதுவாங்க. அவங்க எழுதுறது உண்மை தானே, என் வாயில் வந்தது தானே. அதை எழுதி அவன் மக்களுக்கு மறப்புனா என் ஒற்றை உயிரை பாதுகாப்பதற்கு நான் சொன்னதாக இந்த வார்த்தை எல்லா மக்கள்கிட்டையும் போய் பல பேர் ஈமான் பாதிக்கிறதுமா கேட்டான். பல பேர் ஈமான் பாதிக்கிறதா கேட்டான். என் ஒரு உயிரை பாதுகாக்கிறதுக்கு பல பேரோட ஈமான நாசமாக்கமா கேட்டான். எப்படிப்பட்ட தூய்மை வாழ்க்கைங்க. இன்னொரு செய்தியை சொல்றேன், நினைவுட்டேன். அதாவது அம்மன் நம்மளோட அனுபவத்துக்குள்ள கடைசி காலகட்டத்தில் அவ்வளோ உறுதியா இருந்தாங்க. உண்மையிலே இறைச்சவர்கள் அவங்களுடைய வஃபாத்துக்கு ஜிந்தன் தான் அழுதது. நல்லா பதிவு அமதி நம்மளோட வஃபாத்துக்கு ஜிந்தல் எல்லாம் அழுதது நம்மளுடைய வரலாறுல பதிவு செய்யறாங்க. எவ்வளவு தூய்மை வாழ்க்கை வாழ்ந்துருப்பாங்க. இப்போ அந்த இன்னொரு முக்கியமான தரத்தை பதிவு செய்ய இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு சமயம் இந்த மாணவரை கூப்பிட்டு அவங்கள்ட்ட ஒரு கடிதத்தை ஒப்படைக்கிறாங்க. இந்த கடிதத்தை அகமது இப்னு ஹம்பல்கிட்ட ஒப்படைக்கணும். இதுக்கு ரெண்டு பேரும் வெவ்வேறு நாட்டில் இருக்காங்க. அகமது இப்னு ஹம்பல்கிட்ட ஒப்படைக்கணும். திடீர்னு ஞாபகத்தை நான் சம்பவத்தை சொல்றேன். முன்னாடி நான் பார்த்துருந்தா அந்த பேரு அந்த கிதாபு பேர் என்ன எந்த நாட்டில் இருந்தாங்க கூட பக்கோட சொல்லியிருக்காங்க. திடீர்னு ஞாபகத்தை வரலாம் சொல்றேன், சம்பவத்தை சொல்றேன். அவர் ஷாஃபி அவங்க கடிதத்தை மாணவர்களை கொடுத்து நீ அகமது இப்னு ஹம்பல்கிட்டவே இருக்கணும். அவர் பதில் என்ன சொல்றாரு பார்த்து என்னன்னு சொல்லணும். அந்த கடிதத்தை பத்திரமா கொண்டு போறாரு. ஒரு நாடு விட்டு இருந்த நாடு அகமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அந்த கடிதத்தை வாங்கி படிச்சு பார்க்கறாங்க. படிச்சு தேர்ந்தே கழுவுறாங்க. அப்போ மாணவர் அந்த ஷாஃபி மாணவர் ஏன் அனுமதிங்க அப்படின்னு அதுக்கு அவங்க சொல்றாங்க. இந்த கடிதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? ஷாஃபி மாணவருக்கு ஒரு கனவு உண்டாங்க. அந்த கனவிலே பெருமானார் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாஃபி சொல்றாங்க, நான் கனவு கண்டேன். என் கனவிலே மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோன்றினார்கள். எனக்கு சலாம் சொன்னார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, நீங்கள் அஹ்மது இப்னு ஹம்பலுக்கு நான் சலாம் சொன்னதாக சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ்வுக்கு நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்கள். கூடுதலாக இன்னொன்றையும் சேர்த்து சொல்லுங்கள். என்ன சொல்லணும்? அவர் கடைசி காலகட்டத்திலே அல் குர்ஆனும் மக்லூக்கும் என்று சொல்ல வேண்டும் என்று நிர்பந்திக்கப்பட்டு சோதிக்கப்படுவார். அந்த சோதனையில் யாருக்கும் ஒரு கட்டுப்படக்கூடாது, வெற்றி பெற வேண்டும். சுப்ஹானல்லாஹ். நான் சொன்னேன் அஹ்மதி மாவட்ட நீங்க சொல்லுங்க. அந்த சோதனையில் அவர் வெற்றி பெற்றால் மறுமையில் உயர்ந்த அந்தஸ்து அவர் கிடைக்கும். அதுதான் எழுதப்பட்டிருக்கு. அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு நம்ம கடைசி காலகட்டத்தில் சோதிக்கப்படுவோமே நடுவுல நம்ம சாப்பி அழுவோம். சோதிக்கப்படுவோமே நடுவுல ஆனந்த கட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எனக்கு சலாம் சொல்லிருக்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அத்தோடு சேர்த்து ஒரு சுபச்செய்தி என்னவா சொல்கிறார்கள்? கஷ்டம் வருகின்ற போது அந்த கஷ்டத்தில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும், பொறுமையாக இருங்கள் என்று வசீகர செஞ்சிருக்காங்க. அப்ப எவ்வளவு கவனத்துல நபியோட கவனத்துல நான் போயிருக்கேன். அந்த சந்தோஷம் இருக்கு, ஆனந்த கண்ணி. அதுக்கப்புறம் தான் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட அந்த மாணவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, நான் ஒரு சுபச்செய்தி சொல்லியிருக்கேனே ஏன்னா அப்போ விளைக்கணும் கவனப்பட்டால் கூட அது சுபச்செய்தி. அப்போ நான் சுபச்செய்தி சொல்லியிருக்கேன், எனக்கு ஏதாவது தரமாட்டீங்களான்னு கேட்க சட்டை கட்டி கொடுத்தேன். சட்டைனா ஊர்படி, அது உடம்போடு தோளோடு ஒட்டி ஆடை அள்ளி போடுறாங்க. அப்புறம் நான் பணியை வச்சுக்கிறேன், கருத்தை கொடுத்துட்டாங்க வச்சுக்கிறேன். அவர் போயிட்டாரு திரும்ப ஷாஃபி மாம் கேட்டாரு, என்ன கொடுத்தீங்கன்னா என்ன நடந்துச்சு, என்ன செஞ்சேன், என்ன உனக்கு தந்தாரு, என்ன தந்தாரு என்ன சொல்லுங்க, என்ன தந்தாரு, என்ன போட்டு பணி தந்தாரு. அப்படியா அந்த பணி எனக்கு தாங்க அப்படின்னா அவருக்கு மாணவருக்கு அப்படி மாறி நம்ம மாறுது. ஏன்னா அனுமதி இல்லாமல் அவருடைய கையால் கொடுத்த உடம்பில் பட்ட ஒரு ஆடை அவங்க சாமி உணர்ந்தான். சொன்னாங்களா அதை நான் உங்கள்கிட்ட இருந்து எனக்கு சொந்தமா கேட்கல, இந்த ஆடையை நான் எனக்கு அன்பளிப்பா தானும் கேட்கல, எதுக்கு கேட்கறது தெரியுமா? அந்த ஒரு பெரிய
கண்ணாடி பாத்திரம் இருக்குவாரு, அதில் தண்ணி கலக்கும். இந்த ஆடை அதில் ஆடை நீ வச்சுக்கிற தண்ணி என்ன சுப்ஹானல்லாஹ், ஆடை நீ வச்சுக்கிற தண்ணி என்ன. எப்பொழுதுமே ஷாஃபி இமாம் அவர்கள் அந்த தண்ணியை எடுத்து முகத்தில் தடவி கொள்வார்கள். சுப்ஹானல்லாஹ், பதிவான ஆதாரபூர்வமான செய்தி. நான் சில பேரோட நம்பரோட தரேன். இதுல பல செய்திகள் உம்மத்துக்கு உணர்த்தப்படுது. இமாம்கள் எவ்வளவு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள், எந்த அளவுக்கு பறக்கத்திற்குரியவர்கள். இன்னைக்கு சலதாரத்தின் விஷயத்தை பொருளை பறக்கத்தான் நினைச்சிட்டாலே சிரித்தீங்க, வழிமார்களுடைய பொருளை பறக்கத்தான் இருக்கிறது சிரித்தீங்க. ஒரு இமாம் இன்னும் ஷாஃபி இமாம் அஹ்மது இமாமுக்கு உஸ்தாத் அந்தஸ்து உள்ளவங்க. மாணவராக இருந்தாலும் அவருடைய மரியாதையை புரிந்து கொண்டு, மாணவராக இருந்தாலும் அவருடைய இன்மை விலகிக் கொண்டு, மாணவராக இருந்தாலும் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவருக்கு அந்தஸ்து இருக்கிறது என்பதை விலகிக் கொண்டு, அவர்களுடைய வர்க்கத்தும் தனக்கு வேண்டும் உடலோடு ஒட்டிய ஒரு துணிங்க அந்த தண்ணீரில் நிலைத்து அந்த தண்ணீரை டெய்லி பயன்படுத்துறாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு இஸ்லாத்துல தவறுக்கு முக்கியமானது. சுப்ஹானல்லாஹ், அது நபியினுடைய தவறு, சஹாபாக்களின் தவறு, வழிமார்களின் தவறு, அனைத்துமே இஸ்லாத்தில் அது குறிப்பிட்ட ஒரு அங்கம். அது பரிசுத்தமானது, கண்ணியத்திற்குரியது என்பதை இமாம்களுடைய வாழ்க்கை நமக்கு உணர்த்துவதோடு கடைசி உயிர் பிரியும் வரை அவர்கள் பரிசுத்தமாக வாழ்ந்திருக்கிறார்கள். சேவைகள்ல அவங்களோட வாழ்க்கையுடைய தியாகங்கள் ஒரு சில சகோதரர் பதிவு செய்யறது. இன்னொன்று என்னன்னா, புகாரி இமாம் தெரியும், முஸ்லிம் இமாம் கட்டுறாங்க. முஸ்லிம் இமாம் வஃபாத்தானதுக்கு என்ன காரணம்? முஸ்லிம் இமாம் வஃபாத்தானதுக்கு என்ன காரணம்? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்படி சஹீஹ் புகாரியை தொகுப்பதற்காக தன் ஆயுளை 16 ஆண்டுகள் அதற்காக தியாகம் செய்தார்கள், அதற்கு நிகராக யார் தியாகம் செய்திருக்கிறார்? இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹீஹ் முஸ்லிமை தொகுப்பதற்கு தியாகம் செய்திருக்கிறார். அந்த பால்மலை இது அந்த சஹீஹ் புகாரி தொகுப்பதற்கு மட்டும்தான். வாழ்நாள் முழுவதுமே மார்க்கத்துக்காக அர்ப்பணித்தார்கள். அது வேற. ஒரு நூலை தொகுப்பதற்காக மட்டுமே இத்தனை வருடங்கள் தியாகம் செய்திருக்காங்கன்னா, சட்டம் இயற்றுவதற்கு, வரலாறை பதிவு செய்வதற்கு எத்தனை வருடங்கள் இயற்றியவர் தியாகம் செஞ்சிருப்பாங்க. நான் ஒரே ஒரு கூட சொல்றேன். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஃபாத்தானதுக்கு ஒரே ஒரு காரணம் இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவர் ஒரு நாள் இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் தன் வீட்டுல குடும்பத்தார்கள்ட்ட முதாக்கரா, ஹதீஸ்ல முதாக்கரா அதிகமாக நடக்கும் இமாம்களுக்கு மத்தியில. அதுக்கு பேர் மஜ்லிஸுல் முதாக்கரான்னு பேர். ஏன்னா மரணம் செய்திருந்த ஹதீஸ்கள் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக யாரையாவது துப்பார வச்சுக்கிட்டு நான் சொல்றேன் நீங்க கேட்குறது நான் கேட்கிறேன். இது பேர் மஜ்லிஸுல் முதாக்கரா. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் ஒரு சபையில் உட்கார்ந்திருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு ஹதீஸ் கேட்கப்படுது, ஒரு ஹதீஸ் இருக்காங்க. டக்குன்னு இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ்வுக்கு ஒரு சிந்தனை முழுசா ஞாபகம் வரல, ஆனா ஏதோ ஒரு நூல்ல நம்ம எழுதி வச்சோம் ஞாபகம் வருது. அதை போய் எடுத்து பார்க்கணும், தேடி பார்க்கணும். நான் தேடி சொல்றேன். வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்துட்டு இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என் குடும்பத்தார்கிட்ட சொல்றாங்க, நான் இன்னைக்கு நைட்டு என் ரூம்ல இருப்பேன், ஹதீஸ் தேட போறேன், என்னை யாரும் பார்க்க வைப்பேன், யாரும் அனுமதி கொடுக்கூடாது சந்திக்க பார்க்கறது. வீட்டுக்கு போயிட்டான், யாரையும் பார்க்க அனுமதி கொடுக்காது. உட்கார்ந்து அவர் போய் ஹதீஸை தேடிட்டு இருக்காரு. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் கேட்டாங்க, இந்த ஹதீஸ்ல முன்னே வருது எழுதணும்னு ஞாபகம் இல்லை. அப்போ வீட்டுல ஒரு அன்பளிப்பு வருது இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ். என்ன கேட்டா கூட நிறைய பேரிச்சம்பழம் வருது. அது யாருக்கு? முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ். குடும்பத்தார் என்ன செய்யறாங்க, அந்த கூடையை அப்படியே தூக்கிட்டு வந்து அந்த இமாமுக்கு டிஸ்டர்ப் இல்லாம, தொந்தரவு இல்லாம அவங்க பக்கத்துல வந்து பஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க பக்கத்துல பழம் இருக்கிறத கவனிச்சு என்ன செய்யறாங்க, அப்படி ஒன்று எடுக்கிறாங்க, சாப்பிடுறாங்க, தவணை செய்யறாங்க, திரட்டுறாங்க, சாப்பிடுறாங்க, தவணை செய்யறாங்க. நைட் ஆரம்பிக்கு கவனமாக அப்பப்ப இடையில வாயில போயிட்டு இருக்கு. அது கவனத்துல நம்ம ஒரு மூழ்கும் போது எவ்வளவு சாப்பிடுறோம் என்ன செய்யணும் தெரியாது. முழுக்க மூழ்கி எப்படி அதிசயம் எடுக்கணும்னு சொல்லி அவர் டக்குன்னு அவர் அதிசயம் கிடைக்குது. சந்தோஷம் தாங்க முடியல. பார்த்த 10 டைம் நைட் ஆரம்பிச்சிருக்கு தேடுது. அவர் சந்தோஷம் கிடைச்சிருச்சு, சந்தோஷம் விடிஞ்சிருக்கு. பார்த்தா 10 தெரியுது. பக்கத்துல பார்த்தா கூட ஒரு பேச மாட்டேங்க, வெறும் பேருந்தமலை கோட்டையை நீங்க சுத்தியாரு. அதுக்கு பிறகு கொஞ்சம் நாள் உட்காந்து அதுதான் ஹாக்கியம் பதிவு செய்யறாங்க. கூட நிறைய பேருந்தமலம் சாப்பிட்டு உஷ்ணம்ல இருக்கு, அளவுக்கு மீறினால் அமுதம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல. பெருந்தமலம் உடலுக்கு சத்தானதாக இருந்தாலும் கூட அது அதிகமாக சாப்பிட்டு அவங்க அதிகமாக சாப்பிட்டதுதான். திட்டமிட்டு நிறைய சாப்பிடல,
முத்தாலான மூலிகை காரணத்தினால இங்கிருந்து போனது தெரியல. அந்த பேரித்தம்பழம் அதிகமாக சாப்பிட்டது தான் அதோட மூத்துக்கு காரணமானது அப்படின்னு என்ன செய்யறாங்க, பதிவு செய்யறாங்க. நம்ம வாக்கி நடந்துருவாங்க. கேள்வி என்னன்னா, பேரித்தம்பழத்தை வேணுக்குன்னே வயிறு முட்டை சாப்பிடுற நோக்கம் அல்ல. ஆனா அந்த நோக்கம் என்ன, ஒரு ஹதீஸை தேடுது. அந்த ஹதீஸை தேடுகின்ற பொழுது முழு கவனமாக இருந்த காரணத்தினால் எவ்வளவு பேரித்தம்பழம் போனது என்பது கூட தெரியாமல் முழுக்க முழுக்க தன்னுடைய வாழ்க்கையை எதில் அர்ப்பணிச்சிருக்காங்க, ஹதீஸ் அர்ப்பணிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் தான் நம்மளுடைய இமாம்கள், ஹதீஸ் என்பதை நாம் பதிவு செய்ய ஒன்று. இரண்டாவது இன்னொரு முக்கியம் என்ன கேட்டீங்கன்னா, இமாம் அபூ ஹனீஃபா உட்பட எல்லோருமே இமாம் அபூ ஹனீஃபா கொண்டு ஒவ்வொரு தனித்தனி வரலாறு உண்டு. இப்போ வரலாறு என்பது முக்கியம் அல்ல, ஒரு சில தகவலை பதிவு செய்யணும். அதாவது இமாம்கள் வந்து தங்களுடைய நூல்களில் சில முக்கியமான சட்டங்கள்லாம் எழுதிக்கிறாங்க. ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்வோம். குர்ஆன் ஹதீஸை ஆராய்ந்து சட்டம் சொல்வதற்கு கூட இப்போ நமக்கு அந்த அளவுக்கு ஞானம் கிடையாது. நம்ம வஹாபியர் மாதிரி கிடையாது. நாங்கள் தான் பெரிய ஆய்வாளர்கள், முஜித்தஹீத் என்று சொல்ல மாட்டாங்க. இமாம்களுடைய ஆய்வு திறனுக்கு முன்பு நமக்கு ஒன்றுமே இல்லை. அது நம்ம ஒத்துக்கொள்வோம். அவங்க என்ன சொன்னாங்க என்பதை நம்ம விளங்கி மக்கள்கிட்ட சொல்றோம், அவ்வளவுதான். தனித்த ஒரு இஜ்திஹாதை முத்தலக்கிற ஆற்றல் உண்டா? கிடையாது. ஆச்சரியம் என்ன, இப்போ ஃபிக்ஹ்னா என்ன, علم بالاحكام الشرعيه العمليه المكتسبه من ادلتها التفسيريه. மார்க்கத்தினுடைய அமல் சார்ந்த சட்டங்களை அறிவது. அந்த அமல் சார்ந்த சட்டங்கள் எதிலிருந்து ஆய்வு செய்தெடுக்கப்பட்டிருக்கும், அதற்கான தெளிவான ஆதாரங்களிலிருந்து ஆய்வு செய்தெடுக்கப்பட்ட ஷரியத்தினுடைய அமல் சார்ந்த சட்டங்களை அறிந்து கொள்வதுதான் ஃபிக்ஹ். அமல் சார்ந்த சட்டங்கள் அப்படின்னா கொள்கை சார்ந்த சட்டம் இல்லையா, கொள்கை சார்ந்த சட்டம், அமல் சார்ந்த சட்டம். கொள்கை நம்பிக்கை இங்க போயிடும், அல்லாஹ்வை நம்புறேன், தூதரை நம்புறேன், இல்ல நம்பிக்கை, கொள்கைக்குள்ள நம்பிக்கை. அமல் என்ன சொல்லுங்க, நோம்பு ஜகாத் ஹஜ் இப்படி வருது இல்ல, இதுதான் அமல் சார்ந்த சட்டங்கள். இந்த அமல் சார்ந்த சட்டங்களே அறிவது, அதற்கான தெளிவான ஆதாரத்தோடு இந்த அமல் சட்டம் அல் அஹ்காம் ஷர்இய்யா. அஹ்காம் அப்படின்னா என்ன? அல் அஹ்காம் அப்படின்னா இப்போ இஸ்லாத்துல ரெண்டு செய்யறாங்க, ஒன்று ஃபிஅல், இன்னொன்று தர்க். இந்த ரெண்டெல்லாம் பல வகையா நம்ம பிரிய போறோம். ஒன்று ஃபிஅல் செய்தல், இன்னொன்று தர்க் விடுதல். இந்த ரெண்டுக்குள்ள என்ன அடங்கிடும்? இப்போ இந்த ஃபிஅல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுல என்னென்ன வரும்? ஃபர்து, வாஜிபு, சுன்னத்து, மந்தூபு, முபாஹ். இது எல்லாமே ஃபிஅலுக்குள்ள வரும். என்ன செய்யணும் தானே. ஃபர்துனா செய்து கட்டாயம் தானே. ஃபர்து, வாஜிபு, மந்தூபு, சுன்னத்து, முபாஹ். இங்க வாங்க, தர்க்ல வாங்க. ஹராமு, அது விடுறது. ஹராமு, மக்ரூஹ் தஹரீம், மக்ரூஹ் தன்ஸீஹ். ஷாஃபி மذஹப்ல ஃபர்து வாஜிப் ரெண்டும் ஒண்ணுதான். ஹனஃபி மذஹப்ல ஃபர்து வாஜிப் வித்தியாசம் இருக்கு. முதல்ல ஃபர்துனா என்ன, அதுக்கு தஹரீம் என்ன, இப்போ ஹனஃபி மذஹப் எடுத்துக்கோம். வாஜிப்னா என்ன, ரெண்டு கட்ட வித்தியாசம். ஒரு விஷயத்தை எப்படி ஃபர்து நோக்கி விடுகிறது, ஒரு விஷயத்தை வாஜிப் நோக்கி விடுகிறது, ஒரு விஷயத்தை சுன்னத்தை முஅக்கதா நோக்கி விடுகிறது, கைர் முஅக்கதா நோக்கி விடுகிறது, அது மந்தூப் முபாஹ் நோக்கி விடுகிறது. இதுக்கு ஆய்வு பண்ணலையா? இதெல்லாம் இமாம் சொன்னது நமக்கு தெரியுது. இந்த இமாம் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, இப்போ வந்து நமக்கு தெரியுமா? அப்படி ஆய்வு செய்து எது ஃபர்தோ அது ஃபர்தை விட்டா வணக்க செய்யலாது. வாஜிபை விட்டுட்டா சஜதா சர்வு செஞ்சுட்டா வணக்க முடியும். ஜபூர் வழி இருக்கு, ஃபர்துல ஜபூர் வழி இல்லை. அனைத்து பிடிக்கிறாங்க. அப்போ ஃபர்து, வாஜிபு, சுன்னத்தை முஅக்கதா அல்லது கைர் முஅக்கதா, சுன்னத்தை சும்மா பொதுவாக பேர் வச்சுக்குவோம். சுன்னத்தை என்று சொன்னால் அதை செய்ய வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை. அதை விட்டதுக்காக நாளைக்கு மறுமையில் அந்த நரகத்துக்குள்ள தெரிய போறது இல்லை. ஃபர்து விட்ட நரகம் மாதிரி நான் சுன்னத்தை விட்டு கிடையாது, நன்மை கிடையாது. அதை செஞ்சுட்டா நம்முடைய அமல் பரிபூர்ணமாகும், சவாப் அதிகமாக கிடைக்கும். முபாஹ் அப்படின்னு சொன்னா அது செய்வது செய்யாதது ரெண்டு சவாலா. செஞ்சாலும் குற்றம் இல்லை, செய்யாதாலும் குற்றம் இல்லை. செஞ்சாலும் சவால் கிடையாது, செய்யாதாலும் சவால் கிடையாது. ரெண்டும் ஒண்ணுதான், சவாதான். தர்க்குஹு ஃபஅலுஹு சவாபு பிரிக்கிறாங்க. இது ஒரு ஹதீஸை எடுத்து அந்த ஹதீஸை ஆய்வு செய்து இது ஃபர்துக்குள்ள போகணுமா, வாஜிபுக்குள்ள போகணுமா, சுன்னத்துக்குள்ள போகணுமா, முபாஹுக்குள்ள போகணுமா, இப்படி எவ்வளவு ஆய்வு செய்வீங்க? எவ்வளவு ஆய்வு செஞ்சிருவோம்? இவ்வளவு வித்தியாசம் நமக்கு தெரியுமா? இமாம்கள் வந்து ஒரு தொழுகை என்று எடுத்துக்கொண்டால் கூட அதுல அவ்வளவு விஷயத்தை ஆய்வு செஞ்சு இது பார்த்து இது
வாஜிப், இது மந்தூப், இது முபாஹ், இது மக்ரூஹ், இது மக்ரூஹ் தஹரீம், இது மக்ரூஹ் தன்சீஹ் பிரிக்கிறாங்க அப்படின்னா ஒரு தொழுகைக்கு கூட நம்ம வாழ்நாள் போது ஆய்வு செய்ய முடியாது. அப்போ எல்லா மார்க்கத்தோட அத்தனை சட்டங்களையும் ஆய்வு செய்து ஒரு ஃபிக்ஹ் நூலா நமக்கு தந்தாங்கன்னா எவ்வளவு பெரிய சேவங்க. கொஞ்சம் யோசிங்க. நான் ஒரு தொழுகைக்கு மட்டுமே பேசுறேன். ஒரு தொழுகைக்கு மட்டுமே நான் சொன்ன மாதிரி அஹ்காம் சரியா பிரிச்சு முடியுமா? ஒண்ணுமே இல்லை. இந்த நீங்க மிஸ்காத்தையோ மிஸ்காத் எடுத்துக்கங்க, எல்லா பாபுல வந்துருந்தாங்க, எல்லா ஹதீஸும் வந்துருந்தாங்க. சஹீஹ் புகாரில ஒரு குறிப்பிட்ட ஹதீஸ் வரும். அந்த அவர் போட்ட நிபந்தனைக்கு கட்டுப்பட்ட ஹதீஸை மட்டும் தான் கொண்டு வராங்க. இப்போ மிஸ்காத் எடுத்துக்கிட்டா அது சம்பந்தமா எல்லா ஹதீஸும் ஃபஸ்ல் அப்பல் ஃபஸ்ல் சானி ஃபஸ்ல் சாசன் பண்ணி ஒண்ணுமே இல்லை. நீங்க எந்த ஃபிக்ஹ் கிதாபையும் எடுக்கக்கூடாது, எடுத்து ஓரம் வைங்க. மிஸ்காத்துல உள்ள அந்த ஹதீஸை மட்டும் வரிசை எழுதி ஒரு நோட் போட்டு எழுதுங்க. எழுதிட்டு அந்த வெறுமனை அந்த ஹதீஸை மட்டும் நீங்க ஆராய்ந்து நீங்க இந்த அஹ்காம ஷரீஅத் பிரிச்சு எடுத்துங்க. ஒரு தொழுகைக்கு மட்டும் தொழுகை வேண்டாம், தொழுகைக்கு முன்னாடி முக்கியம் இருக்குது என்னது? உது. அந்த உதுல எடுத்துங்க வரும் இந்த அஹ்காம ஷரீஅத் ஃபுல்லா. அது ஏன் பண்ண முடியும்னா அந்த மஹாதியை கூப்பிட்டு எழுதா பார்க்கணும் முடியாதுங்க. எவ்வளவு பெரிய ஞானம் இருக்கணும். அவங்க எல்லா பாடத்திற்கும் தனித்தனி கிதாபு சலா, கிதாபு தஹாரா, எல்லா பாடத்துக்குமே கிதாபு போட்டு அது உள்ள ஃபஸ்ல் போட்டு அது உள்ள ஃபரை மஸலா போட்டு எல்லாத்துக்குமே ஆய்வு செய்து அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுடைய முக்கியமான சேவை. அவங்க இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஹ் நூல் நமக்கு தொகுத்து கொடுத்தாங்க பாருங்க, இதுக்கு எவ்வளவு பெரிய சேவை. அதிலும் குறிப்பாக நான் கவனிக்க வேண்டிய விஷயம், அவங்க வெறுமனே ஃபிக்ஹ் சட்டத்தை மட்டுமே சொல்லிட்டு போகாம ஃபரலி மஸ்அலா, இதுதான் முக்கியம். ஃபரலி மஸ்அலா என்ன? கற்பனை சட்டங்கள். கற்பனை சட்டம் என்றால் என்ன? ஒரு விஷயம் இப்பொழுதும் நடக்கல, கடந்த காலத்தில் நடந்ததாகவும் தெரியல, இனிமேல் அது நடந்தால் என்ன சட்டம்? கற்பனை செய்யறது. நிகழ்காலத்தில் ஒரு சம்பவம் நடக்கலங்க, கற்பனை செய்யறது. வருங்காலத்தில் நடந்தா ஏங்க நம்ம இருக்கிறதுக்கே ஆய்வு செய்யறதுக்கு மண்டை இல்லை, மூளை இல்லை. அவங்க என்ன பண்றாங்கன்னா இல்லாததையும் சேர்த்து எடுத்து போட்டு ஆய்வு செஞ்சு அந்த ஆய்வுக்கு தீர்ப்பு சொல்லி இது கூடுமா கூடாதா ஹலாலா ஹராமா முபாஹ் சடங்கு இருக்காங்க. எவ்வளவு பெரிய சேவை அது. ஆனா மூளை இல்லாதவங்க அதை கிண்டல் பண்றாங்க. உதாரணத்துக்கு அனகி மதுரவுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்றேன், ஒருவன் ஒரு சிறுநீர் நிரம்பிய ஒரு பாட்டில் ஃபுல்லா சிறுநீரா இருக்கு. சிறுநீர் அடைக்கப்பட்ட ஒரு பாட்டிலை சுமந்து கொண்டு தொழுதால் அவன் தொழுகை கூடுமா கூடாதா? உடனே அவன் சிறுநீர் என்ன செய்யறான்? கையில கொண்டு போனா இப்ப நான் சிந்திக்கலாமா? இப்படி சிந்திக்கிறது கூடுமா? ஒரு தொழுகையில் விளையாட்டா இருக்க மாதிரி இப்ப கையில தொழுகையில் ஒருவன் என்ன செய்யறான்? இந்த மாதிரி சுமந்து கொண்டு தொழுதால் அவனுடைய தொழுகை கூடுமா கூடாதா அப்படின்னு சொல்லி லவ் ஹமட காரூரத்தன் மதுமத்தன் ஃபீஹா பவுலன் ஃபலா தஜூது ஸலாத்துஹு ரத்துல் முஹ்தார்ல இப்படி ஒரு சட்டம் எழுதுறாங்க. லவ் ஹமட காரூரத்தன் மதுமத்தன் ஃபீஹா பவுலன், ஒரு மனிதன் சிறுநீர் அடைக்கப்பட்ட ஒரு காரூரத்தை ஒரு பாட்டிலை சுமந்து கொண்டு தொழுதால் ஃபலா தஜூது ஸலாத்துஹு, அவனுடைய தொழுகை செல்லாது. தொழுகையில் இருந்து விளையாட்டு நம்மளுடைய இருக்கான். இப்படி நான் சிந்திக்கலாமா? தொழுகையில போய் சிறுநீரை சுமந்துட்டு போறாங்கன்னு சிந்திக்கலாமா? அது ஒரு பாட்டு சும வச்சுட்டு இருப்பானா சிறுநீரை? நான் சிறுநீரை பிடிச்சி அவன் பாட்டு பிடிச்சி வச்சுட்டு இருப்பான். கிண்டல் பண்றானா? இது கிண்டல் உயிரை இல்லை. நான் இன்ஷால்லா விளக்கத்தை சொல்றேன். அடுத்து ஒன்று சொல்றேன். என்ன சொல்றாருன்னா, மன் சத்தா ஒருவன் தொழுகிறான், உதுரு ஊஃபி கூம்பிஹி, அவன் காது அவன் கை சட்டையில் இருக்கிறது. அது பாயிண்ட் வச்சுக்கோம். உதுரு ஊஃபி கூம்பிஹி, அவனுடைய கை சட்டைக்குள் எது இருக்கிறது? அவனுடைய காது இருக்கிறது. அல்லது அவன் அந்த காதை அதற்குரிய இடத்திலே திருப்பி விட்டான். அதாவது காதுடைய இடத்துல வச்சுட்டான். இப்படி வச்சு தொழுதால் தொழு கூடுமா? தஜூது ஸலாத்துஹு, தொழுகை கூடும். கிண்டல் பண்றான். காது அப்படிங்க இதை வச்சுக்க முடியும்? அது அந்த காதை எப்படி பொறுக்க முடியும்? அப்படி யாராவது தொழுறாங்க, தொழு கூடுமா கேட்கலாமா? கிண்டல். தொழுகை இப்படி சிந்திக்கலாமா? இப்படி எத்தனை விஷயங்கள் மதுகபுகள்ல நான் சொல்றது. இந்த செய்தி வந்து ரத்துல் முஹ்தார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பெண் வந்து இயற்கை பாதையை குழந்தை பெற்றெடுக்காமல் அவருடைய வயிற்றிலே ஒரு காயம் இருக்கிறது. அது கிழிந்து, அந்த காயம் வந்து வயிறு கிழிந்து ஒசரத்தில் வளர்ந்து நீங்கா அந்த வயிற்று வழியாக குழந்தை வெளியே வந்து விட்டது. தக்கூன் சாஹிபத்த துருகின் சாஹிபின். இப்பொழுது இந்த பெண் யார்? நிஃபாஸ் காரியா இல்லையா?
குழந்தை பெற்றெடுத்தா நிபாஸ் சொல்லுவோமா இல்லையா? இப்ப இந்த பெண்ணு நிபாசுக்காரியே இல்லையா? இயற்கை பாதையை குழந்தை பெற்றெடுக்காம அது உதாரணம் சொல்றாங்க. பத்னிஹா ஜூஹுன், அவருடைய வயிற்றிலே ஒரு காயம் இருந்து சக்கத்து வயிறு கிழிந்து கரத்தில் வளர்ந்து மீகா அந்த வயிற்றின் வழியாக குழந்தை வெளியே வந்தது என்றால் தக்கூனு சாஹிபத்த ஜுஹின் சாயிலின், அவள் ரத்தம் படித்த ஒரு காயமுடைய பெண்ணு தானே தெரியல. யார் கிடையாது, நிபாசுடைய பெண் அல்ல. இப்ப வயிற்றின் வழியாக வந்திருக்குள்ள இயற்கை பாதையில வரல, அந்த மறைமுக வழியாக வரல. இப்போ ஒரு தற்சதிய பிகாரி இந்தத்து, இப்போ தலாக்கிடப்பட்டிருந்தால் குழந்தை பெற்றா இந்த முடிவு வருதா இல்லையா? இந்த காலத்துல இந்த குழந்தை பெற்றா முடிவு வருதா இல்லையா? இப்போ அந்த குழந்தை பெற்றெடுத்தனால இந்தாவும் முடியும் தான் இந்தாவும் முடியும். ஒரு தசீருள் அமர்த்து உண்மை வளர்ந்து இதே ஒரு அடிமை பெண், ஒரு அடிமை பெண் தன் அவ என்ன செஞ்சா எஜமானுடைய வைத்து வந்திருக்கா. ஒரு அடிமை பெண் எஜமான் மூலமாக குழந்தை பெற்றெடுத்தா அந்த அடிமைக்கு என்ன பேரு? உம்முல் வளர்ந்து. உம்முல் வளர்ந்து தனி சட்டம் தானே. இப்ப அந்த பெண் யார் ஆயிருக்கோம்? உம்முல் வளராக ஆகிவிடுவார். அதே நேரத்தில் இப்போ ஒருவன் உறவு அண்டத்தை தலாக்காக விதாரத்தியா, ஒருவர் தன் மனைவிய நீ வந்து குழந்தை பெற்றுக்க தலாக்கு அப்படின்னு சொல்லி தலாக்கு விட்டு இருந்தால், இப்போ குழந்தை பெற்றிருக்கிறா பக்காளி உஜூதி சக்தி அவன் போட்ட அந்த நிபந்தனை நடந்த குழந்தை வந்துச்சா இல்லையா? நிபந்தனை நடந்த காரணத்தினால் நீங்க தலாக்கும் நடந்து விட்டது. யார் போடுறா? பகல் வாய்க்கிற. இப்போ கொஞ்சம் காலத்துக்கு கிட்ட வயிற்றுக்குள்ள வரும் பழக்கின்ற இப்படிலாம் கற்பனை செய்யலாமா, இப்படிலாம் கற்பனை செய்யலாமா? இன்னைக்கு எல்லாமே மருத்துவ உலகத்துல எல்லாமே நிஜமா பார்க்க கால் கைக்குள்ள இருக்குது, பாக்கெட் இருக்குது, தொழுதாருன்னா கால் துண்டாயிருச்சு. உடம்பு உறுப்புகள்ல சில உறுப்புகள்லாம் இருக்குங்க. அந்த உறுப்பு துண்டான உடனே செயல்பட மூத்தாயிரம். அதுக்கு குறிப்பிட்ட சில நேரம் இருக்கு. கையை முழுக்க துண்டாய் போயிட்டாலும் அது குறிப்பிட்ட சில மணி நேரம் இருக்கு. அந்த நேரம் வரைக்கும் அந்த ஹயாத் இருக்கும். அந்த நேரம் முடிவதற்குள் அதை மீண்டும் உடலுக்குள் பொருத்தினால் அது செயல்படும். மருத்துவம் சொல்லுது அந்த நேரம் கடந்து போச்சுன்னா அது செத்து போயிடும். துண்ட ஆன உடனே அதுக்கு ஹயா மூத்து கிடையாது. அதான் பகல் ராஜிக்கேற்ற நூல்ல சொல்றாங்க. இது வளர்த்து சொல்றாங்க. என்ன வளர்த்து சொல்றாங்கன்னா, ஒரு மனிதனுடைய உடம்புல இருந்து கால் துண்டாய் வெளியே வருதுன்னா அந்த காலை நஜிஸ் தானே சொல்லணும். ரத்தம் சதையும் கலந்துருக்குதா நஜிஸ் தானே சொல்லணும். அதை கூடாதுன்னு சொல்லணும். ஆனா அது எப்படி தாகியா மாதிரி அப்படின்னா அது விளக்கம் சொல்றாரு பகவதாய்களை. அந்த கால் இருக்குதா இல்லையா, அது துண்டாய் வந்த உடனேயே அது அதுல மூத்தி இறங்காது. அதுல ஹயாத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. அன்னைக்கு சொல்றாருங்க. இன்னைக்கு மருத்துவம் சொல்லுது. எனவே அதை மீண்டும் அதற்குரிய இடத்தில் பொருத்தினால் அது அப்படியே வச்சுக்கிறதுனால அது ஹயாத் இருக்குது. அந்த நஜீஸ் சொல்லக்கூடாது. மனிதன் தாகிது, அவன் பொருள் தாகிது. அது ஹயாத் இருக்கான தாகிது சொல்லுங்க. தாகிது சுமந்து சொல்லாது சொல்லுங்க. மீண்டும் அதே இடத்துல திருப்பினார். அப்பாதகா இல்ல மக்கானியா, மீண்டும் அதே அதற்குரிய இடத்துல திருப்பினார் அப்படின்னா ஓட்டு போட்டுறாரு. கையை போட்டு அதை இருந்த இடத்துல பொறுத்துறது. உடம்பிலிருந்து பிரிந்த பொருளை மீண்டும் பொறுத்துறது. மருத்துவரியா அப்படி பொருத்தி அதை கால வச்சு அவன் தொழுவான். அதே காலத்தில் வெட்டுப்பட்டு சுண்டாதான் போச்சு மாத்தியாச்சு தொழுதான் தொழு கூடும். இன்னைக்கு மருத்துவ உலகத்தை பார்க்கும்போது எவ்வளவு பெரிய சட்டத்தை அன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. கற்பனை பண்ணக்கூடாது, கற்பனையா சட்டம் சொல்லக்கூடாது, இப்படி எல்லாம் சிந்திக்கலாமா சிந்திக்க கூடாது அப்படின்னு பேசுறாங்க. பார்த்தீங்களா? இன்னைக்கு மகாவிகள் நம்ம இமாம்களுடைய ஆய்வு சட்டங்களை, மகத்தான ஆய்வு சட்டங்களை என்டர் பண்ணி கேள்வி பண்றாங்க. எல்லா பாபுகளையும் ஆய்வு செய்யணும். சட்டம் சொல்லியிருக்கோம். அது தொழுகையாக இருந்தாலும், நோன்பாக இருந்தாலும், ஜகாத்தாக இருந்தாலும், ஹஜ்ஜாக இருந்தாலும், ஹுதூதாக இருந்தாலும், எல்லாத்திலுமே கற்பனை சட்டங்கள் ஆய்வு செய்து அதற்குரிய தீர்வு சொன்னாதான் அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் அப்போ மக்கள் தீர்வு சொல்ல முடியும். சரியத்துடைய ஈவு என்பது அது வந்து கூடிட்டே இருக்கும், குறைஞ்சிட்டே இருக்கும். யாருக்கு அடையாளம் இன்னைக்கு அஷ்ராக்ஷா அந்த தக்கில நிகழ்மோ அந்த தக்கில நிகழ்மோ ஞாபகத்துடைய அடையாளம் ஈவு குறைந்து கொண்டே இருக்கும். கடைசியாக உயர்த்தப்பட்டு இருக்கும். வருதா இல்லையா? வருதா இல்லையா? முஸ்லீம் வருதா இல்லையா? இன்னைக்கு அஷ்ராக்ஷா அந்த தக்கில நிகழ்மோ ஈவு குறைஞ்சிட்டு தான் போகும். அன்னைக்கு நம்ம இமாம்கிட்ட இந்த ஈவு நாவட்டு போனா நான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன் ஒண்ணுமே இல்லைன்னு. அவங்க ஈவுக்கு நம்ம ஏன் ஒண்ணுமே இல்லைன்னு. அப்ப இப்ப உள்ள காலகட்டத்தில் நம்ம எப்படி மக்களுக்கு சட்டம் சொல்றது? அதனால கற்பனை மசாலா என்பது மார்க்கத்தில் அது வந்து முரணானது, அது தப்பானது அப்படின்னு விளையிடக்கூடாது. அதுக்காக சொல்ல வரேன். அல்லாஹ் வந்து குர்ஆன்ல வழிகாட்டுறாங்க. கற்பனை சட்டம் சொல்லலாம், நல்லா வழிகாட்டுறாங்க. கற்பனை எந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணலாம் அந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றான். எப்படி உதாரணமா இப்ப வந்து அல்லாஹ் ஒரு வசனம் லவ்கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹு லஃபஸதத்தா. உலகத்திலே அல்லாஹ் சொல்றான் லவ்கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹ், வானம் பூமி இந்த இரண்டிலும் அல்லாஹ் அல்லாத வேறொரு கடவுள்கள் இருப்பார்களே ஆனால்
அல்லாஹ் அல்லாத மற்ற கடவுள்கள் இருப்பார்களே, ஆனால் வசதத்தா வானம் பூமி ரெண்டு நாசமா போயிடும். அல்லாஹ் என்ன சொல்ல வரா, நான் ஒருத்தன் தான், அதை நிரூபிக்கிறான். எப்படி நிரூபிக்கிறான்? கற்பனை மசாலாத்துல நிரூபிக்கிறான். அந்த கற்பனை எந்த அளவுக்கு போகுது, இன்னொரு கடவுள் இருந்தால் ஒரு விஷயம் இருந்தா என்ன ஆகும் விளங்கு, விளங்கிட்டா நான் ஒருத்தன் விளங்கிடுவேன். இங்க அல்லாஹ் வந்து பல கடவுள் இருக்கிறதா கற்பனை செய்யலாமா, அது எவ்வளவு பெரிய இது, அது சிரிப்பு அப்படி இல்லை. இருந்தா பசாதா உண்டாகட்டும், பசாத் ஆகல, நான் ஒருத்தன் இருக்கிறேன், அதை நிரூபிக்கிறது. ஒரு சட்டத்தை நிரூபிப்பதற்காக எந்த அளவுக்கு உச்சகட்டமாக கற்பனை செய்யலாம் என்று குர்ஆன் நமக்கு காட்டுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே இன்னொரு வசனத்துல சொல்லுவான். என்ன சொல்லுவான் அப்படி கேட்டீங்கன்னா, லைன் அஷ்ரக்த லயஹபதன்ன அமலுக வல தகூனன்ன மினல் காசிரின். யாரை பத்தி அல்லாஹ் சொன்னா? லைன் அஷ்ரக்த லயஹபதன்ன அமலுக, நபியே நீங்கள் ஷிர்க் செய்தால் உங்களுடைய அமல் அப்படியே அழிஞ்சு போயிடும், நாசமா போயிடும். இது நேரடி அடிபாத்து சொல்றது தானே, நபி ஷிர்க் செய்வாங்க நம்ம. இது எப்படி அப்படின்னா இன்னொரு கடவுள் இருந்தால் உலகம் நாசமா போயிடும், வானம் பூமி நாசமா போயிடும் அப்படின்னு அல்லாஹ் சொன்னா பாத்தீங்களா? கற்பனையா சொன்னா பாத்தீங்களா? கற்பனையாக ஒரு சட்டத்தை சொல்லி அவருடைய வீரத்தை விளக்குறா பாத்தீங்களா? நீங்க நிச்சயமா என்ன செய்ய மாட்டீங்க, ஷிர்க் செய்யவே மாட்டீங்க. ஒரு கால் உங்களிடத்தில் நடந்தாலும் ஷிர்க் தான் அப்படின்னு சொல்லி இந்த உம்மத்திற்கு ஷிர்க்கினுடைய வீரியத்தை விளக்குகிறானே தவிர பெருமானாரிடத்தில் ஷிர்க் நடக்குங்கிற கருத்தில் அல்லாஹ் என்ன செய்யல, சொல்லல. லவ்கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹ் மாதிரி இமாம்கள் நமக்கு விளக்கம் தராங்க. நான் சுருக்கி பதிவு செய்யறேன். நாளைக்கு மறுமையில அல்லாஹ் சொல்றான், இந்த அல்லாஹ்வுடைய அதாபு, அல்லாஹ் வந்து ஷிர்க் செஞ்ச அதாபு தானே, அல்லாஹ்வுடைய அதாபு தெரியும் தெரியுமா? அதுக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்றாங்க. எவ்வளவு பேர் கற்பனை பாருங்க. இந்த காஃபில் இருக்கிறாங்களே, லவ் அன்னடஹும் மாஃபில் அர்தி ஜமீஅன் வ மிஸ்லுஹு மஅஹு, உலகம் முழுவதும் பூமியில் உள்ள அனைத்தும் அது மாதிரி இன்னொரு மடங்கும் இந்த காஃபிலுக்கு சொந்தமாக இருந்தால் பூமியில் உள்ள அனைத்துமே ஒரு மனசு சொந்தமாகுமா? எவ்வளவு பேர் கற்பனை? பூமியில் உள்ள அனைத்துமே இந்த காஃபிலுக்கு சொந்தமாக இருந்தால் என்ன சொல்றாங்க? நீ எவ்வளவு உச்சகட்ட கற்பனை, அதுதான் என்ன சொல்றான், மிஸ்லுஹு மஅஹு, அதோட சேர்ந்து அது மாதிரி இன்னொரு பங்கு இருந்தால், அப்போ கற்பனை உச்சம் அது மாதிரி இன்னொரு பங்கு இருந்தால் எதுக்காக இருந்தால் கியாமத்து நாளில் அல்லாஹ்வுடைய அதாபில் இருந்து அதன் மூலமாக ஃப்ரீயா கொடுத்து தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லாம் அவங்கள்ட்ட இருந்தாலும் அவங்கள்ட்ட இருந்து அந்த ஃப்ரீயா என்ன செய்ய முடியாது, அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டா. உலகம் அதாபு அழியும், அவங்களுக்கு இருக்கிற அதாபு நிச்சயம் உண்டு. அப்போ உங்களோட செத்து போயிட்டாங்கன்னா நாளைக்கு மறுமையில அவனுக்கு என்ன உண்டு, அதான் உண்டு. எந்த அளவுக்கு கேட்டா உலகத்திலேயே அது மாதிரி 2 மடங்கு கொடுத்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான். அதான் ஷிர்க்குடைய வீரியத்தை சொல்வதா நோக்கமே தவிர உலகம் முழுவதும் ஒரு ஆளுக்கு சொந்தமா இருக்குமா, அது மாதிரி இன்னொரு மடங்கு சேர்த்து சொந்தமா இருக்குமா? எவ்வளவு உச்சகட்ட கற்பனை. இந்த கற்பனை எதுக்கு கேட்டா ஒரு சட்டத்தை விளக்குவதற்கு தான். அதற்கு எவ்வளவு உச்சத்திற்கும் கற்பனை கொண்டு போகலாம். குர்ஆன் நமக்கு கற்று தருகிறேன். இமாம்கள் கற்பனை செய்து சட்டம் சொன்னாங்கன்னா குர்ஆன் செய்து மாட்டோமா? அது குர்ஆன் வழிகாட்டுது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல எத்தனை சட்டங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது, கற்பனை சட்டங்கள். அப்படி கற்பனை சட்டங்கள் கேட்கப்பட்ட பொழுது சட்டத்தால் கற்பனையான சட்டங்கள் உள்ளது நடந்தாலும் கேட்கப்படும் அப்படி சொல்லல. கற்பனையாக கேட்கப்பட்ட சட்டங்கள் பல அதுக்கு பல்வேறு ஹதீஸ்கள் சான்று இருக்கிறது. அது ஒரே ஒரு செய்தியை நான் பதிவு செய்கின்றேன். என்ன செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சஹாபி நிற்கிறாங்க, நபிசல்லா முஸ்லிம் வருது, யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியிடத்தில் ஒரு சஹாபி இருக்கிறார். யார் ரசூலல்லாஹ் தூது அவர்களே, அழைத்த எனக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுங்கள். என் ஜாஹ ரஜுலுன், ஒரு மனிதர் என்னிடத்தில் வருகிறார், யுதீபு அஹ்த மாலி, என் செல்வத்தை என்னிடத்தில் பறிக்க அவர் நாடுகிறார். இப்ப என்ன தீர்ப்பு சொல்லுங்க? யாரும் வரல, பறிக்கிறா இல்லை, கற்பனை இல்லை. என் ஜாஹ ரஜுலுன் யுதீபு அஹ்த மாலி, என் பொருளை என் செல்வத்தை எனக்கு பறிக்க நாடுகிறார். இப்ப நான் என்ன செய்வது அப்படின்னு சலாசத்தை கேட்ட உடனே யாரும் வந்தாங்க, பறிச்சாங்க. மனக்காரனை கற்பனை கேட்கிறேன், தீர்ப்பு சொல்றாங்க, போடா தூக்கத்தீகி மாறங்க, நீ அவருக்கு ஒரு சொத்தை கொடுக்க கூடாது. இந்த தீர்ப்பு அவர் அடுத்து மறுபடியும் கற்பனை பண்ண அழைத்த நீ காத்தரணி நான் கொடுக்கறேன், என்னோட சண்டைக்கு வாங்க, தீர்ப்பு சொல்லுங்க. 2வது கேள்வி. அப்ப நபிசல்லா சொன்னாங்க, காத்திருப்பு சண்டைக்கு வந்தா சண்டைக்கு போனாங்க. காத்திருப்பு நீ சண்டைக்கு போக செய்யுங்க. அவர் விடல, மீண்டும் கற்பனை கேட்கிறார். அழைத்தையும் கதறி நான் சண்டைக்கு போய் அவன் என்ன கொண்டுட்டா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவு கற்பனை கூடிய
சொல்லிட்டே போறேன், ஒவ்வொருத்தரும் நான் தீர்ப்பு சொல்லிட்டே இருக்கணுமா? இல்ல. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஷஹீத் ஒருடங்க ஷஹீத் அப்படின்னா அவர் நீண்டு விடல. நாலாவது கேள்வி கேட்கிறார், அது அழைத்த கதத்து அவர் என்ன கொள்ளல, நான் அவர் கொண்டா சட்டை தானே போது தானே என் பொருள் எடுத்து வந்தாலும் குத்தி கொண்டுட்டேன், எனக்கு என்ன சட்டம்? அவங்க சல்லல்லாஹு சொன்னாங்க, உனக்கா நான் இப்போ ஆரோக்கியம் பூஃபின்னா உன் கையால் எடுத்து வச்சுருந்தா நரகத்தில் இருப்பான். சல்லல்லாஹு சொன்னாங்க பூஃபின்னா அவன் நரகத்தில் இருப்பான். ஹதீஸ் முஸ்லிம்ல வருது. இப்போ 4 மஸ்அலா உதய சபையில 4 கேள்வியுமே கற்பனை கேள்வி. 4 வகையான கற்பனை கேள்விக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுப்பு சொல்லாம உடனடியாக பதில் சொல்கிறார்கள். அப்ப நபி என்ன வழிகாட்டுறாங்க அப்படின்னா, நடந்த நிகழ்வுக்கு தான் பாக்கியத்துக்கு தான் என்னது சட்டம் என்று அல்ல, நடக்காத ஒரு விஷயம் நடந்தால் என்ன தீர்ப்பு என்பதை வகை மஸ்அலாவையும் மார்க்கத்தின் அடிப்படையில் சொல்லலாம் என்பதற்கு வழிகாட்டி சென்றார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷிர்க் எவ்வளவு உச்சகட்டமானது, எவ்வளவு கொடூரமானது என்பதை விளக்குவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல அவங்க சொல்வாங்க. என்ன சொல்வாங்கன்னா, லவ் அன்ன அஹ்ல ஸமாஇ வல் அர்தி இஷ்தரக்கு ஃபீ தரி முஃமினின், அதாவது கொலை எவ்வளவு குற்றம் அது சல்லல்லாஹு சொல்வாங்க. லவ் அன்ன அஹ்ல ஸமாஇ வல் அர்தி வான பூமியோட எல்லோரும் சேர்ந்து இஷ்தரக்கு ஃபீ தரி முஃமினின் ஒரு பூமியோட இரத்தத்தை போக்குவதற்கு கூட்டாளியாக வானத்தில் உள்ளவர்கள் பூமியில் உள்ளவர்கள் யார் சேர்ந்து செஞ்சாலும் அல்லாஹு ஃபின்னார், அல்லாஹ் எல்லாரும் கருத்தையும் போடுவான். கொஞ்சம் யோசிக்க, வானத்தில் உள்ள அருள் சமான யாரு? அருள் சமான யாரு? மாணவர்கள். அருள்னா யாரு? பூமியில வாழ்க்கணுமா? மாணவர்களும் மனித இனமும் சேர்ந்து கொள்றதுக்கு கூட்டாளியாக அப்படின்னா பெரிய பாவனை எல்லாத்தையும் வானத்தில் போடுவான். இப்போ மாணவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள் வானத்தில் இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாதுகாத்து சொன்னாங்களா, கொலை குற்றம் எவ்வளவு கொடூரமானது என்பதை சட்டத்தை விளக்குவதற்காக ஒரு கற்பனையாக சொல்லி ஒரு சட்டத்துடைய வீதத்தை வளர்த்தாங்க. அப்ப கற்பனையாக ஒரு விஷயம் நடந்தால் அதற்கு என்ன தீர்வு என்பதை தாராளமாக சொல்லலாம் என்பதற்கு பெருமானார் ஹதீஸும் சான்று. சஹாபாக்கள் அவர்களுக்கு போய் கேள்வி கேட்கின்ற பொழுது அந்த கேள்விகளுக்கு மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக மறுக்காமல் தீர்ப்பு சொன்னார்களே, அந்த தீர்ப்பு சான்று இது போன்ற சான்றுகளை எல்லாம் அவர்கள் கையில் வைத்துக் கொண்டுதான் ஆட்கள் வளர்த்து சொன்னாங்க. ஒரு விஷயம் நடக்கல, அது எவ்வளவு பெரிய கொடூரமான விஷயமா இருக்கட்டும், நடந்துட்டா என்ன சட்டம் இமாம்கள் வளர்க்கலாம். ஒரு சில முக்கிய செய்தி சொல்றேன். அதாவது இன்னைக்கு மருத்துவ உலகம் நீ கண்கூட பாக்குறது அன்றைய காலகட்டத்தில் பல விஷயம் இருக்கும், நான் தெரியாம இருக்கும், அல்லது தெரியாம இமாம்கள் காலகட்டத்தில் அவங்க பகுதியில் இல்லாம இருக்கும், ஆனா கற்பனை செஞ்சுக்கிறாங்க. என்ன கற்பனை தெரியுமா, ஒரு மனுஷனுக்கு 2 தலை இருக்கு, ஒரு மனுஷனுக்கு 2 தலை. இதை வச்சுக்கிட்டு அவங்க கற்பனை பாருங்க, இதை வச்சுக்கிட்டு அவங்க கற்பனை, ஒரு மனுஷனுக்கு 2 தலை இருக்கிறது, இவனுடைய ஒருவுடைய சட்டம் என்ன? ஒரு தலைக்கு மசை செய்யுமா இல்லையா? 2 தலைக்கு மசை செய்யுமா, ஒரு தலைக்கு மசை செய்யுமா? கற்பனை. அதாவது அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் ஏன் கற்பனை செஞ்சாங்கன்னா, வருங்காலத்தில் நடக்க சாத்தியம் இருக்கு. உவல்லதி சொத்திற்கு அரகாணி கைஃபயஷான் சொல்லிட்டான். அல்லாஹ் தாயின் கருவறையிலே அவன் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படியெல்லாம் குழந்தைய உருவம் கொடுத்துருவான். இப்போ மனிதனுக்கு ஒரு உருவம் கிடையாது, அந்த உருவத்தில் மட்டும்தான் குழந்தை உருவம் கிடையாது. மனசுக்கு ஒரு தலை, 2 கை, 2 காலு, மனசுக்கு உருவம் இல்லை. இந்த உருவத்தில் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கும். நீ கற்பனை பண்ணிடாத. ஏன்னா உவல்லதி சொத்திற்கு அரகாணி கைஃபயஷான், அவன் எப்படி விரும்புறானோ அப்படியெல்லாம் சூரத்தை கொடுத்துருவான். கர்ப்பத்தில் உருவத்தை கொடுத்துருவான், உருவத்தை கொடுத்து வெளியே வர வச்சுருவான். அப்படி சொல்ல ஒன்று வச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் கற்பனை பண்ணுறாங்க. ஒரு மனுஷனுக்கு 2 தலை. இப்போ 2 தலை இருக்கா, இப்போ அவன் ஒரு சேர்த்துக்கிட்ட சட்டம். இமாம் நபி ரஹ்மத்துல்லாஹ் அல் மஜ்மூங்கிற நூல்ல சொல்றாரு, லவ் கான லஹு அஸ்ஸாமி, ஒருவனுக்கு 2 தலை இருக்குமையானால் கஃபாஹு மஸ்ஹு அஹதிஹிமா, அந்த 2 தலையில ஏதாச்சும் ஒன்றுக்கு வசதிகளே போதும். அது என்ன விளக்கம் சொல்றாங்க? இப்போ கை கட்டிப்போம், எக்ஸ்ட்ரா ஒரு கை சேர்ந்து எக்ஸ்ட்ரா ஒரு கை வளர்க்க முடியுங்க. இப்போ அடுத்தது எக்ஸ்ட்ரா ஒரு கை வளர்க்கு. இன்னைக்கு சில பிள்ளைங்களுக்கு வருது இல்லை, 2 கை இருக்குது, ஒரு தலை எக்ஸ்ட்ரா கூட வரும். உறுப்பு அதாவது சாயிதா அதிகப்படியான உறுப்புகள் ஒரு கை எக்ஸ்ட்ரா. இப்போ சட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் ஸ்டார்டிங் வந்து சொல்றேன், 2 கையும் முழுசா கழுவு எடுத்துப்பான், 2 கையும் முழுசா கழுவு. ஆனா 2 தலை இருந்தா 2 தலையும் மசை செய்யக்கூடாது, ஒரு தலைக்கு தான் மசை செய்யணும் போதும். சட்டம் முரண்படுத்த முரண்படுத்துங்க. அதுக்கு தான் விளக்கம் தராங்க. என்ன விளக்கம் தராங்க அப்படின்னா, கையை அப்படின்னு வந்தா
கையில் வந்தா இப்போ கையை முழுமையா என்ன செய்யணும்? இங்கிருந்து ஆரம்பிச்சு குழந்தை உட்பட முழுமையா கழுவணும். ஏதாச்சும் ஒரு பக்கத்துல மட்டும் தண்ணி ஊற்றிவிட்டா கை ஊசரமா வருமா? அந்த பரவுடைய உறுப்புகள் அனைத்தும் இங்கிருந்து ஆரம்பிச்சு வரைக்கும் இதுல ஏதாச்சும் ஒரு பக்கத்துல மட்டும் தண்ணி ஊற்றிவிட்டா சரியாயிருமா? கழுவுதாயிருமா? அவன் முழுசா கழுவணும் வரும். எனவே அந்த இரண்டு கைகளும் அவனுக்கு கையாக இருக்கிற காரணத்தினால் முழுசாக கழுவுறது. தலை ரெண்டு தலை இருக்கு வச்சுக்குவோம். இப்ப ஏன் இந்த ஒரு தலைக்கு மசை செஞ்சா மட்டும் போதும் அப்படிங்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் சொல்றாங்க. ஏனென்றால் சுடுபி பகதி அகதியுமா தலைக்கு மசை வைக்கிறேன் மசம் பகதி மா இசம்மா அரசன் எதை தலை என்று சொல்லப்படுகிறதோ அதுல ஏதாச்சும் ஒரு பகுதிக்கு மசை செஞ்சா போதும் சட்டம். சாமி முதல்ல எடுத்துங்க தலைக்கு மசை வருது தண்ணி தலை கொடுக்க எல்லா பக்கத்துலையும் போடுறோம் அப்படி தேயிலே தேய்ச்சா மசல் போடுமா? லைட் எடுத்து தலை தேய்ச்சி மசல் போடுவோம். அன்னைக்கு பதிவு கிடையாது. குறிப்பிட்ட அளவு கொஞ்சம் போதும் மசல் கூடியது. அப்ப பகது மசல் செஞ்சாலே கூடுதானே? சரி, இது சட்ட பிரகாரம் பகது செஞ்சாலே கூடுதானே? கையில் எடுத்துட்டா பகதா. எனவே ரெண்டு கைகள் போது ரெண்டுமே கையில் புதுசாவே செய்யணும். அங்க இருந்து வாசிட்டு வருவோம். ஆனா தலை ரெண்டு தான் வரும்போது தலையில ஒரு பகத்துக்கு மசல் செஞ்சுட்டாலே போதும் தானே வருது. எனவே அவன் ரெண்டு தலை இருந்தா அவன் ஏதாச்சும் ஒன்றுல பாகல மசல் கடை செஞ்ச மாதிரி தானே சொல்லுவாங்க. மூணு செஞ்ச மாதிரி தானே. அப்ப எப்படி வந்து சேர்த்து மசல் செய்ய மாதிரி சொல்ல முடியும் என்ற கருத்தை மையப்படுத்தி இந்த கருத்து அசகாலத்து இந்த கருத்தை சேர்த்து பதிக்கிறான். சில பேர் சொல்லுவாங்க ரெண்டு சேர்ந்து செய்யும் ரெண்டு கைக்கு கழுவ மாதிரி அப்படிவாங்க. அந்த விளக்கு சொல்றது கரெக்டாக சொல்றாங்க. அசகால கருத்தாங்க. இப்போ இதுல இன்னொரு விஷயத்தை கவனிக்க இந்த இடத்துல அன்னைக்கு கிண்டல் அதுக்கு ரெண்டு தலை ரெண்டு தலை இருக்கு. அப்புறம் சண்டை சொல்லலாமா? செய்தியை கவனிங்க. ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இதுல நிறைய பாதிச்சு பண்ணி நிறைய பேசணும். அவ்வளோ ரொம்ப ஆர்வத்தோடு இருந்தேன். அதனால இப்போ ஒரு 20 நிமிஷம் தான் இருக்கு. 20 நிமிஷத்துல நான் இப்போ ரொம்ப ஆச்சரியப்பட்ட சில தலை நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஏன்னா இப்போ இதை பேசுவாங்க ரெண்டு தலை பேசுறதுனால இப்போ ஒட்டி பிறந்த ரெட்டையர்கள் இருக்கு. ஒட்டி பிறந்த ரெண்டு ரெட்டையர்கள் அதாவது ரெண்டு உருவம் இருக்கும் ஒரே உடம்புல ரெண்டு மனுஷன். அந்த ரெட்டையர்கள் எப்படியெல்லாம் இருக்க முடியும் அப்படின்னா இடுப்பும் ஜாயிண்ட் ஆகி ரெண்டு பேர் இருப்பாங்க. இங்க ஒரு மனுஷன் அங்க ஒரு மனுஷன் இடுப்பு ஜாயிண்ட் ஆகி ஒட்டி பிறந்த ரெட்டையர்கள். வேற எப்படிலாம் இருக்கலாம்? இரண்டு ஜாதிக்கும் ஒரே மாதிரி ஒட்டிடும். நிக்கிற மாதிரி ஒரு ஆள் ரெண்டு ஜாதிக்கும் ஒட்டிடும். ரெண்டு ஒட்டிடும் ரெட்டையர்கள். வேற முதுகு ஓட்டிடும். வாய்ப்பு இருக்கிறாங்க. முதுகு இந்த முதுகு இன்னொரு முதுகு ஓட்டிட்டா ஒரு ஆள் இப்படி ஒரு ஆள் பேக் ஒரு ஆள் பேக் பார்க்க மாதிரி இன்னொரு கிழக்கு பார்க்க. அதே போல வயிறு ஓட்டிருக்கு முன்னோக்கி இருக்கிற மாதிரி வயிறு ஓட்டிடும். அதே மாதிரி இரண்டு கால்கள் ஒட்டி பிறந்த இரண்டு பசைகள் தொடைகள் ஒட்டி பிறந்த அப்படி இரட்டையர்கள் பல கோணத்தில் இருக்கிறது. பல கோணத்துல இரட்டைகள் இருக்கின்ற பொழுது மனுஷன் மனுஷன் எப்படி சட்டை சொல்றது? தொழில் எப்படி சட்டை எப்படி சொல்றது? கட்சியினுடைய சட்டத்தை எப்படி சொல்றது? மீராசு சட்டத்தை எப்படி சொல்றது? ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க. ரொம்ப பேசிட்டு போயிட்டேன். இந்த அளவுக்கு இமாம்கள் எவ்வளவு வாய்ப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அதுல ரொம்ப கவனிக்க வேண்டியது என்ன கேட்டா அது ஒட்டி பிறந்த ரெட்டையர்களுக்கு வந்து ரெண்டு பேர் எந்த அடிப்படையில் சட்டம் கொடுக்கணுமா அது ஒரு ஆள் எந்த அடிப்படையில் சட்டம் கொடுக்கணுமா சேர்ந்து ஒண்ணு ஒரே ஒரு ஆயிடுச்சுல்ல. இப்ப ரெண்டு பேரும் நடக்கமா ஒரு ஆளுக்கு நடக்கமா நம்ம ஒரு ஆளுக்கே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஆளுக்கு கட்டளை சொல்ல முடியாது. ரெண்டு பேரும் ரெண்டு தலை ரெண்டு கை ரெண்டு ஆளு எப்ப நாட்டு விட்டுருவோம். எதையோ ஒன்று சொல்லி ஆய்வு இருக்கிற சொல்லிட்டு அப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு மாற்றப்பட்ட ஆய்வு மறு ஆய்வு மறு புதிய சட்டம் மறு ஆய்வு மாற்றப்பட்ட சட்டம் அப்படின்னு அப்படின்னா கிடையாது. இமாம்களை பாருங்க என்ன சொல்றாங்கன்னா ஒட்டி பிறந்த ரெட்டையர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? ஒட்டி பிறந்த ரெட்டையர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டு பேருடைய சட்டம் வந்து கொடுக்கலாம். எப்போ கொடுக்கணும் அதுக்கு தயாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் குறிப்பா வந்து துப்பத்துக்கு முகத்தாரி சாரி சட்டம் என்ன சொல்றாங்கன்னா உளவு காணா முல்தசி கைதி ரெண்டு பேர் ஒட்டி பிறந்து விட்டால் ஒளி புள்ளின் ரகசும்
ஒவ்வொருவருக்கும் தனித்தனியா தலை இருக்குது. அவனுக்கு ஒரு தலை, இவனுக்கு ஒரு தலை, ரெண்டு தலை வந்துருச்சா? ஓ எதானி ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ரெண்டு கை இருக்கு, மொத்தம் எத்தனை? 4 கை. ஓ ரிஜிலானி ஒவ்வொருத்தருக்கும் 2 கால் இருக்கு, மொத்தம் எத்தனை? 4 கால். ஓ ஃபர்ஜு ஒவ்வொருத்தருக்குமே ஃபர்ஜு இருக்கிறது, மறை உறுப்பு இருக்கிறது, அப்ப 2 ஃபர்ஜு. இப்படி ஒரு குழந்தை பிறந்தால் ஒட்டி பிறந்த இரட்டைகளாக இருந்தால் இது ஹுக்குமுமா, இந்த 2 பேருடைய ஹுக்குமும் ஹுக்குமுல் இஸ்னே, 2 பேருக்காக வழங்கப்படுற சட்டம் தான். ஒரு ஆண்டு சட்டம் கிடையாது. ஃபிசாயிலா இருப்பா எல்லா சட்டத்தையும் அப்படி சொல்றாரு. ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம், ஒட்டி பிறந்த இரட்டைகள் அப்படின்னா அந்த இரட்டைகளுக்கு வந்து ஒரு ஆண்டு சட்டம் வராது, 2 பேருடைய சட்டம். நம்ம இந்த இரட்டைகளுக்கு இன்னொரு அளவுகள் சொல்றாங்க. 2 தடை என்ன பாத்தீங்களா? 2 தடையை தாண்டி மற்ற உறுப்புகள் பேசுறது பாத்தீங்களா? வல்லாஹி அன்ன தஅத்துத கைர் ரஸி லைஸ பிஷரத்தின், தடை அல்லாத மற்ற உறுப்புகள் நிறைய இருக்க வேண்டும் என்று சட்டம் இல்லை. தடை அல்லாத மற்ற உறுப்புகள் நிறைய இருக்க வேண்டும் என்று சட்டம் இல்லை. என்ன சொல்ல வர்றாரு? இரட்டை இருக்கு, 2 பேருடைய சட்டம் சொல்றதுக்கு என்ன சொல்ல வர்றாரு? தலை தான் மெயின். ஒரு மனிதனுக்கு 2 தலை வந்துட்டாலே, ஒரு மனிதன் 2 தலை வந்துட்டாலே இந்த தலையை வச்சுதான் சட்டம் வருது. அப்போ எக்ஸ்ட்ரா 2 கை, 2 காடு, ஒரு பரிஞ்சு, அதெல்லாம் அப்புறம் தான். இந்த மெயின் என்னது? தலைதான். அந்த தலையை வச்சுட்டா 2 பேரா ஒரு நபரா வீடு முடியும். எப்படி வீடுகிறது? அதுக்கு விளக்கம் தராங்க. நம்ம கிடக்கு முடியல இல்லையா? அதுக்கு விளக்கம் தராங்க. அப்பல் மதா உலிம இஸ்திலால் குல்லி ஹயாத்தி, இந்த 2 தலை உடையவர்களாங்கல்ல, ஒவ்வொருவருக்கும் தனித்தனியா ஹயாத்திப்பதாக அறியப்பட்டால் எப்படி தனித்தனியாக ஹயாத்தி அறியப்படுதா? ஒவ்வொரு தீர்ப்பது பாருங்க. ஆனா முடிவு சொல்லும்போது ஒரு தனி வைக்கிறது ஆகிவிட்டார். 2 பேருக்கும் தனித்தனியா 2 தலை வந்துருச்சு, 2க்கும் தனித்தனியா ஹயாத்திப்பதாக அறியப்பட்டால் எப்படி அறிகிறது? நாம தூரலாக 2ல 1 தூக்குது, 1 வீசிட்டு அப்படி இருந்தா என்ன அர்த்தம்? 2க்கும் தனித்தனியா ஹயாத்தின்னு அர்த்தம். அப்படி இருந்தால் ஆனா கதாரிக்க அப்பொழுதும் அவர்கள் 2 பேரை போலத்தான். இப்போ நமக்கு ஒரு சட்டம் தெரிஞ்சு போச்சு. அதுல இன்னொரு விஷயம், இன்னொரு இடத்துல தெளிவாக சொல்றாரு. இது வந்து தொற்பத்தில் முகத்தாஜ், ஆசியத்தில் விஜயரமி, ஆசியதா கல்லூரி உமையா போட கூட வருது. இன்னொரு இடத்துல சொல்றாரு, பல் பதனானி ஹகீகத்தன் எஸ்தல்சிமானி ரன்சைகி, ஹகீகத்துல 2 உடல் என்பது 2 தடை என்பது அவசியம். அவன் இறந்த மையம் 2 உடலுக்கு தலை. எனவே உலகம் எங்கும் இல்லாத ஒரு உடம்பிலே உறுப்புகள் பலதா, 4 கை இருக்குது, 4 கால் இருக்குது, அப்புறம் என்ன உறுப்புகள் பலதா இருக்கு, தலை ஒன்றுதான் இருக்கு என்று சொன்னால் மஜ்மூஉ பதல் வாஹித், எல்லாம் சேர்ந்து ஒரு உடல். சுப்ஹானல்லாஹ். ஒருத்தனுக்கு 4 கை இருக்கு, ஒருத்தனுக்கு 4 கால் இருக்கு, ஒருத்தனுக்கு 2 பரிஜை இருக்கு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து, ஆனா தலை ஒன்றுதான் இருக்கு. இப்போ இல்ல எல்லாத்தையும் சேர்த்து என்ன சொல்லணும்? ஒரு ஆள் எதுவும் சொல்லக்கூடாது, 2 பேரும் தலை 2 இருக்குது. ஆனா கையில எல்லாரும் பார்த்தா 4 இருக்கு, தலை மட்டும் 2 வச்சுக்கேன். இப்போ என்ன சொல்லணும்? 2 பேர். எப்போ 2 சொல்லணும்? தலை 2க்கும் தனித்தனியா ஹயாத் இருக்குது அறியப்பட்டார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? 2 பேரும் சட்டம் செய்யணும். 2ம் சேர்ந்து ஒன்றாவே தூங்குது, 2ம் சேர்ந்து ஒன்றாவே பிடிக்குது அப்படின்னா எவ்வளவு தெளிவாக சொல்றாங்க. சரி, இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ இரட்டையர்கள் அப்படின்னா யாருக்கு சட்டம் வரும்? 2 பேருடைய ஹுக்கும் என்பது யாருக்கு அந்த சட்டம் வரும் அப்படின்னு தெரிஞ்சா இல்லையா? சட்டம் எப்படி சொல்றாங்க? உதாரணமா இந்த உம்முடைய மீராஸ், தாய்க்கு என்ன பங்கு, தாய்க்கு என்ன பங்குன்றது அல்லா குர்ஆன்ல சொல்லும்போது நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். வலிதவும் அம்மாவும் குடும்பம் ஒரு ஆள் இறந்து போறாரு. இறந்து போனவருக்கு வந்து என்ன இல்லை, பிள்ளை இல்லைன்னா தாய்க்கு ஒரு சூழ்ச்சி கிடைக்கும். ஒரு ஆள் இறந்து போறாரு, இறந்து போனவருக்கு பிள்ளை இல்லை, தாய் இருக்குது, இறந்து போனவருக்கு அந்த தாய்க்கு பங்கு என்ன? சுருசு கிடைக்கும். அல்லா சொல்றான், இப்போ இறந்து போனவருக்கு யார் இருந்தா? சகோதரர்கள் இருந்தால் உண்மை சுருசு, தாய் சுருசு கிடைக்கும். அப்போ சுருசு என்பது கூட, சுருசு என்பது குறைவு. இப்போ இந்த ஹஜ்ஜுக்கு ஒரு பாடம் இல்லை, மீராஸ்ல ஹஜ்ஜுக்கு ஒரு பாடம் இல்லையா? ஹஜ்ஜுக்குள்ள 2 வகையா இருப்பாங்க. ஹஜ்ஜுக்கு முக்ஸா அப்படின்னு இருக்குது, ஒரு அதிகமாக கிடைக்கிற பக்கம் வாஜிப், இது மாதிரி ஹஜ்ஜுக்கு முக்ஸான்னு இருப்பாங்க. இது நான் சொன்னாதான் அடுத்த சொல்ல சட்டம் முடியாது, கடையில் வரேன் சத்தியமாக சொல்றேன். இப்ப தாய்க்கு வந்து அதிக கிடைக்கிற பங்கு எங்க? சூசுல. ஒரு மையத்துக்கு 20 இருந்துச்சு அப்படின்னு சொன்னா தாய்க்கு கிடைக்குது. அப்ப அடுத்த என்ன நடக்குது?
ஹஜ்ஜும் பின்ன சுருசி இல்ல சுருசி அதானே அது மூணுல பங்கு எவ்வளவு மாறுது 6 அப்ப சகோதரர்கள் அப்படின்னு நான் குறைஞ்சபட்சம் 2 பேர் இருக்கணும் இறந்து போற மனிதருக்கு 2 சகோதரர்கள் அல்லது 2 சகோதரிகள் இருக்கிறாங்க குறைஞ்சது அது கூட இருக்கலாம் இருந்தால் இப்ப அந்த சகோதரர்கள் இருக்கும்போது அந்த இறந்து போன மையத்துக்கு யாரு இருக்கிறா தாய் இருக்கிறாங்கன்னா தாய்க்கு எவ்வளவு கிடைக்கும் சுருசி கிடைக்குமா இல்லையா இப்ப இங்கதான் கேள்வி வைக்கிறாங்க இமாம்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா இறந்து போனதுக்கு 2 சகோதரர்கள் இருந்தா குறைஞ்சபட்சம் இருந்தா தாய்க்கு நீங்க சுருசி கிடைக்கும் நீங்களே லவ் ருச்சித பதனானி முத்தசிகானி 2 பேர் ஒட்டி பிறகுறாங்க உத்தா இஸ்னைனி ஃபி பாபி மீராசி மீராசுடைய பாடத்திலே அவர்கள் 2 நபராகத்தான் கருதப்படுவார்கள் அப்ப என்ன சட்டம் ஹஜ்புல் உம்மி மின சுருசி இல சுருசி தாய்க்கு என்ன செய்யணும் ஹஜ்பு செய்யணும் அவளுக்கு சுருசி எவ்வளவு வந்துரும் சுருசி தான் கிடைக்கும் ஏன்னா நாங்க 2 பேர் இருக்கவர் ஒரு ஆள் ஒரு உடம்பு தான் தெரியுது 2 தலை மட்டும் இருக்குன்னு வைங்க 2க்கு தனித்தனியா உயிர் இருக்க மாதிரி வைங்க இப்போ ஒரு ஆள் தான் இருக்கிறான்னு பார்க்க முடியாது தாய்க்கு சுருசி கிடைக்காது சுருசி தான் கிடைக்கும் ஏன்னா ரெட்டையர்களுக்கு 2 மனிதர்கள் அர்த்தம் ஷாஃபி மதுஹப் இதுல ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் எனக்கு ஒரு முறையே சுத்தி போனேன் ரொம்ப நேரமா என்னென்ன சத்தங்கள் பார்ப்பேன் இந்த இவருக்கு நிறைய விஷயம் பார்த்தோம் ஆனா ரொம்ப அதிசயத்துக்கு ஒரு விஷயம் இப்போ ஷாஃபி மதுஹப்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜும்மா போடுறதுக்கு என்ன அவசியம் 40 பேர் அவசியமா இல்லையா அந்த 40 பேர் இடத்துல இப்போ இமாமோட சேர்த்து 40 பேர் இப்போ அதுல ஒரு ஆள் நான் சொல்ற மாதிரி அது விளக்கம் சொல்றாங்க அப்படி சொன்னா வஹது அத்தானி ஹாஹுனா இஸ்னைனி இந்த ரெட்டையர்கள் இமாமுடைய பாடத்தில் 2 நபராக தான் கருதப்படுவார்களா அல் வஜ்பு அன்னஹுமா யுஅத்தானி ஹுனா இஸ்னைனி சுப்ஹானல்லாஹ் இங்கே சட்டம் இங்கேயும் அவர்கள் 2 பேராக தான் என்ன செய்ய வேண்டும் கருதப்பட வேண்டும் எனவே அதுல ஒரு ஆள் இந்த மாதிரி ரெட்டையர்களா இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா 40 பேரா 2 பேரா கணக்கு வச்சு 40 பேரா தான் என்ன செய்ய முடியும் கொடுக்க முடியும் இப்போ இது இன்னொரு ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் கேட்டா சரி ரைட் இப்போ லஹர் ஓட்டி என்ன பண்ணுவாரு லஹர்னா ஒரு ஆள் இப்போ ஒரு ஆள் மஸ்ரிக் மாதிரி முதுகு ஒட்டிய ரெட்டையர்கள் இவங்க என்ன பண்ணி ஒரே திசையில் இருக்கிற மாதிரி ஒட்டி இருக்கா 2 பேரா சொல்லிடலாம் முதுகு இருந்தா 2 பேர் தான் ஆனா ஜும்மாவுடைய பாடத்தை என்ன சொல்லுவீங்க ஏன்னா அவர் வந்து நிற்கிறார் ஒரு ஆள் தான் குபுரம் போய் நிற்கிறாரு இன்னொரு ஆள் கிழக்கு செய்ய போய் நிற்கிறாரு இவருக்கு என்ன சொல்ல சொல்லுவீங்க இவராக நீங்க தீர்ப்பு சொல்லிட்டாலும் இவருக்கு என்ன சட்டம் ஜும்மாவுடைய பாடத்துல அப்படி சிந்தனை ஏன்னா நான் எப்படிதான் சிந்திக்கிறோம் அதை தேடி பயணிக்கிறேன் பயணிக்கும் போது நம்ம இமாமுக்கு தீர்ப்பு சொல்றாங்க அதாவது ஆச்சரியமா இருக்கு உண்மை என்னன்னா இதை நோக்கி நான் பயணிக்கும் போது அப்ப அங்க என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா அதாவது பதில் சொல்றேன் ஹாஷியத்து விஜயன் பதில் சொல்றேன் தேடி போகும்போது என்ன சொல்றாங்கன்னா ஒஃபில் ஜும்அத்தி ஃபஇன்னஹுமா யுஅத்தானி மினல் அர்பஈன் ரெட்டையர்கள் வந்து 40 நபராக 40 என்ற எண்ணிக்கை 2 பேராக தான் கருதப்படுவாங்க இது எப்போ ஹைசுகான முத்தவஜ்ஜிஹீன் மினல் கிப்லா இருவருமே கிப்லாவை நோக்கி நிறைய இருப்பார் இல்லையா அப்படி என்ன அர்த்தம் அன்கான குங்குமின் கொண்டு ஜம்பிலாக 2 பேரும் அடுத்தடுத்து ஜம்புல ஒட்டி இருந்திருக்காங்க அப்படி ஒட்டி இருந்தா 2 பேருக்கு கிப்லா நோக்கி இருக்கிற மாதிரி இப்படி இருந்தா அவங்க 2ன்னு சொல்லுங்க அம்மா லவ்கான முஸ்தலிஃபைனி 2 பேரும் முரண்பட்டு ஒட்டி இருந்தால் அப்படின்னா என்ன அன்கான வஹு அஹதிஹிமா பிலஹரிகாக ஒருவருடைய முதுகு இன்னொருடைய முதுகோடு ஒட்டி இருந்தால் அப்படி அப்படி வரும் ஒரு ஆள் முன்னாடி அப்படி இருந்தா போனா எத்தனை ராடிங்க இவங்க 2 பேரா இருந்தாலும் இந்த இடத்துல அவங்கள 2ஆ என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது ஏன்னா அந்த 2 பேரும் ஒரு ஆள் தானே தொழுவு போடும் இன்னொரு ஆளுக்கு என்ன செய்யாரு தொழுவு கூடாது தொழுவு கூடாத ஒரு ஆள் பண்றது அப்படி என்ன செய்யறது அப்படி சொல்றாங்க சரி இப்ப அடுத்த ஒரு கேள்வி சரி இப்போ அது ஒரு ஆள் வந்துட்டாரு அவர் கூட எக்ஸ்ட்ரா நடந்த சும்மா கூடியிருந்தானே சும்மா கூடிட்டு பின்னோக்கி வந்து அவருக்கு சும்மா என்ன அவருக்கு சும்மா என்ன சும்மா தொழும்போது அவருக்கு சும்மா கிடைக்காது இல்லை சும்மா தொழில் 40 பேர் சேர்த்து இல்லை அவர் மட்டும் எப்படி அவர் மட்டும் எப்படி சும்மா அதுக்கு விளக்கம் சொல்றாங்க இருவரில் ஒருவருக்கு சும்மாவை விடுவதற்கு உதிரி இருப்பதாக எடுத்துக்கொள்ள அப்ப 2 பேரும் என்ன செஞ்சு பேசிக்க இந்த வாரம் சும்மாவை நான்
ஒருவரை பின்னோக்கி அந்த சும்மாவை நீங்க பாத்துக்க நான் பின்னோக்கி இருக்கிறேன் யாரு பின்னோக்கி அவங்க கொடுத்துரு வச்சுக்க ஜீப்பு சொல்லி தான் வாங்க. அடுத்து இன்னொரு விஷயத்தை தேடி போறேன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா ஹுக்குமிலும் என்னது ஜாயிஸ் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க எல்லா ஹுக்குமிலும் ஜாயிஸ் அப்படிங்கிறாங்க. எல்லா ஹுக்குமிலும் ஜாயிஸ் ரைட்டு தான். அப்போ திருமணத்துல அப்படி எனக்கு சிந்தனை வந்துச்சு. அப்ப திருமணத்துல என்ன பண்ணுவாங்க திருமணம் முடிக்கிறது வந்து எல்லா ஹுக்குமிலும் ஜாயிஸ் தான் ரெண்டு ஒட்டி வந்துருக்காங்க இவங்க அனுப்பாங்க. ஏன்னா நம்மள சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம் முன்னாடி வந்து தலைப்பு போட்டு பரதி மசாலா பண்றது கூடுமா இந்த ரொம்ப சிக்கனமான பரதி மசாலா போட்டு ரெட்டையர்கள் வந்து சும்மா கூடுமா கூடாதா வீராசுடைய சட்டம் ரைட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டே வந்தோம். தொழுகையில அதை பார்த்துட்டே வரும். அப்போ நிக்காக எப்படி சட்டம் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அதுல ஆசியத்தா கல்லூரி போன்ற நூல்கள்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா என்ன அதாவது ஆசியத்தா கல்லூரியில் இருக்கு ரெட்டையர்கள் வந்து ரெண்டு பேருடைய சட்டம் வந்துடும் அதில் காரியம் சொல்லிட்டேன் சொல்றாங்க அத்தா இன்னுமா இருவரில் ஒவ்வொருவருக்கும் திருமணம் முடிக்கிற உரிமையும் உண்டு. இருவரில் ஒவ்வொருவருக்கும் திருமணம் முடிக்கிற உரிமையும் உண்டு. சவாவுக்கான தக்கரைக்கு உண்மையை அந்த ரெண்டு உடம்பும் ஆணா இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் பொம்பளையா இருந்தாலும் சரி அவன் முஸ்தரி பெண் அது ஒரு ஆள் ஆண் ஒரு ஆள் பெண்ணா இருந்தாலும் சரி இருவருக்கும் தனித்தனியாக இன்னொருவரை திருமணம் செய்ய உரிமை உண்டு. ஆசியத்தா கல்விக்கு அப்படி சொல்லிட்டாரு. ஆசியத்தை சொல்லிட்டாங்களா அப்படி எனக்கு மறுபடியும் கேள்வி எப்படா ஒட்டி வந்துருக்காங்க ரெண்டு பேரும் ஆம்பளை வச்சு பேசுவாங்க. அவர் மூணு பேரும் வாழ்க்கைப்படுத்தினாரு. ரெண்டு பேரும் ஆம்பளை அது ரெண்டு பேருமே பொம்பளை அது ஒரு ஆள் ஆம்பளை ஒரு ஆள் பொம்பளை மூணு கற்பனை பண்ண முடியும். இந்த மூணு எந்த கற்பனை வச்சுக்கிட்டாலும் நான் ஒன்று எடுத்துக்கோங்க ரெண்டு பேரும் ஆம்பளை வச்சுக்குவோம். அவர் முறை காமிக்கிறாரு இவர் முறை காமிக்கிறாரு ரெண்டு பேரும் ஒரு முறை காமிக்க முடியாது. ரெண்டு பேரும் தனித்தனி இல்லை ரெண்டு நபருடைய சொன்னாங்க ரெண்டு தனித்தனி இல்லை. அப்ப அவர் ஒரு முறை காமிப்பாரு இவர் முறை காமிப்பாரு. எப்படி குடும்பம் நடத்துறது எனக்கு இந்த வாசகத்தை படிச்ச உடனே எனக்கு அந்த கேள்வி வர ஆரம்பிச்சு இப்படி கூடுன்னு சொல்லிட்டாரு ஏதாச்சும் ஒரு இடத்துல நமக்கு விளக்கம் சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு. அதுக்கு ஆசியத்துக்கு குஜரே நீங்க பதில் சொல்றாங்க. எப்படி பதில் சொல்றாங்கன்னா அதாவது நிக்காஹ் உட்பட அவங்களுக்கு சட்டம் உண்டுதான். அப்ப எஜூசுலி குள்ளி மின்ஹுமா என்ற ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக என்ன செய்யறது கல்யாணம் முடிக்கிறது கூடும் தான். சவாபுக்கான தக்கரையா உதயா முத்தலிபணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா எஜிபு சத்துரு தஹஃபுது மாங்கன் எஜிபு சத்துரு தஹஃபுது மாங்கன் என்னதான் ரெண்டு பேரும் ஒட்டி இருந்தாலும் திருமணம் போய் கல்யாணம் வந்தாலும் சத்து வாஜிப் தான். அந்த சத்தரை அவரால் எந்த அளவுக்கு முடியும் அந்த அளவுக்கு தேடி பார்த்தாங்க. சத்தரை எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு பேணி பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு தெளிவாக இந்த ஆசிரியர் குஜேரிகளை நமக்கு சொல்லிருந்தாங்க. அடக்கம் அதாவது இன்னொரு சட்டம் அதாவது தொழுகையில இப்போ வந்து விடுதலை சொல்றாரு. என்ன விடுதலை அப்படின்னா ஆசிரியர் குஜேரி அதாவது ஒரு விடுதலை சொல்லப்படும் ஷக்ஷுன் ஒரு மனிதர் இருக்கிறார் அசாபத்துக்குள் நஜாசத்துக்குள் அவர் உடம்பிலே அசுத்தப்பட்டு விட்டது. ஆனால் ஆனா அடுத்தவனுக்கு தொழுவதாச்சு அவனுக்கும் சேர்த்து ஹராமாகுது. ஒருத்த உடம்புல நஜீசப்பட்ட அவனுக்கு தானே தொழு ஹராம் தரணும். ஆனா ஒரு மீது நஜாசத்துப்பட்டது ஆனால் அடுத்தவனுக்கு தொழுவது ஹராமாகுது. எதுவரை எவன் உடம்பில் நஜாசத்து இருந்ததோ அந்த நஜாசத்து அத்தா தஜூரல் நஜாசத்து அந்த நஜாசத்து நீங்கும் வரை விடுதலை மல்கி யாருக்கு எவன் மீது நஜாசத்து இருந்துச்சோ அவனுக்கு தானே தொழுவது ஹராமான இன்னொருத்தருக்கு தொழு ஹராமாகுதுங்க. இவன் எப்ப சுத்தம் பண்றானோ அப்பதான் அவனுக்கு தொழு கூடும். இவன் யார் என்று ஒரு விடுதலை கூட கேட்கப்படும். அதுக்கு யார் என்ன பதில சொல்றாங்க உடம்பு அசாப அகதன் முத்தசிக்கை நஜாசத்தும் ஒட்டி பிறந்த ரெட்டையர்களுக்கு ஒருவன் உடம்பில் நஜாசத்து இருக்குமையானால் கொலைசரில் ஆகரி ஐயுசல்லிய கபட ஜபாலி நஜாசத்து அடுத்தவனுடைய உடம்புல அடுத்தவனுக்கு தொழுவ கூடாது. இவன் உடம்புல நஜாசத்து நீங்க அடுத்து ஒரு கேள்வி தோணுச்சு என்னன்னா மீராசனா சொன்னீங்க ஒரு ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க. என்ன பண்றது? ஒட்டி பிறந்த ரெட்டையர்கள்ல இருவரில் ஒருவர் இறந்து விட்டால் அப்பொழுது என்ன செய்யணும்?
அன்னைக்கு சட்டம் சொல்றாங்க. என்ன சட்டம்? லவ் அன்ன ஷக்ஸைனி வலதா மான் முல்தசிகைன், ரெண்டு பேர் ஒட்டி பிறந்தாங்க. ஒமாத அஹதுஹுமா, இருவரும் ஒருவருக்கு மரணித்து விட்டார். இது தீர்ப்பு என்ன? ஃபைன் அம்கன ஃபஸ்துஹு மினல் ஹய்ய் மின் கைரி லரரின் யல்ஹகுல் ஹய்ய, உயிரோடு உள்ளவனுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இறந்து போன அந்த உயிரை மட்டும், உயிரோடு உள்ளவரை மட்டும் பிரிக்க முடியும் என்றால் வஜப ஃபஸ்துஹு, அந்த உடலை மட்டும் பிரிப்பது. இன்னைக்கு ஆபரேஷன் பண்ணோமா நீங்க இல்லையா? இன்னைக்கு தீர்த்துள்ள அப்படிங்கிறாரு. வஜப ஃபஸ்துஹு, பிரித்த பிறகு அதை குளிப்பாட்டுவது, அதை தஃபன் பண்ணுவது, அதை அடக்குவது எல்லாம் வாஜிப். ஒயில்லா அப்படி பிரிக்க முடியவில்லை என்றால், இப்ப பிரிச்சா உடம்புக்கு பாதிப்பு வருது, உயிரோட உடம்புக்கு பாதிப்பு வந்து போயிடுவான். அப்படி என்றால் வஜப அன் யுஃஅல பில் மையத்தி அல் முன்கிரு மினல் குஸ்லி வ தக்ஃபீனி வ ஸலாத்தி. இப்போ இறந்து போனாங்க, அவருக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும். இப்போ இறந்து போனவருக்கு என்ன செய்ய முடியும்? ஒட்டி பிறந்து இருக்குது, ஒரு உடம்பு இறந்து போச்சு. இந்த ஒருவருக்கு என்ன செய்ய முடியும்? குளிப்பாட்ட முடியும். அந்த உடம்பு மட்டும் குளிப்பாட்டு, அந்த ஒரு உடலுக்கு கஃபன் பண்ண முடியும். கஃபன் பண்ணி அந்த ஒருவரை மட்டும், அந்த ஒருவருக்கு மட்டும் ஜனாசா நடத்த முடியும். ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து படுக்க வச்சுட்டா ஒரு ஆள் போது தானே, அந்த ஒரு ஆளுக்கு ஜனாசா பண்ண முடியும். எப்படி அடக்கம் பண்ணுவீங்க? அதை பிரிக்க முடியலைங்க. எப்படி அடக்கம் பண்ணுவீங்க? ஆனா இறந்து போனவன் என்ன செஞ்சிடக்கூடாது, அவன் அடக்கிறது உயிரோட சேர்த்து உள்ள சாடிக்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க? ஜனாசா நடந்து கூட என்ன படுத்திருப்பாரு, ஜனாசா தொழுகை நடக்கும்போது கூட சேர்ந்து படுக்க வச்சுக்கிறத, அந்த மாதிரி அடக்கம் பண்ணும்போது கூட சேர்ந்து படுக்க போட்டு அடக்கம் பண்ணிட்டு வந்துடாதீங்க. தஃபன் செய்வது தடை. இமாம்கள் பதிவு செய்யலாம். ஏன்? அதன் இம்கானிகி, அந்த தஃபன் பண்ண முடியாத சூழல் ஏற்பட்ட காரணத்தினால். ஏன்னா உயிரோடு இருக்கிறார்ல, சரி இந்த உயிரோடு இருக்கிறார்ல, அவர் எந்த உடலை சுமந்துட்டே இருக்கிறாரு, இறந்து போன அந்த மையத்தை உடலை சுமந்துட்டே வராரு. என் தந்தையில் சுக்கு, அவர் வந்து சுக்கூத்தை எதிர்பார்க்க வேண்டாம். அந்த உடம்பு அந்த உடம்பு வந்து எப்போ கீழே விழுந்து எதிர்பார்க்கணும். ஃபைன் சக்கத்தை, அந்த உடம்பு கீழே விழுந்தால் வஜப தஃபனும், அப்பதான் தஃபன் செய்யறது, அடக்கம் பண்றது வாஜிப். அப்போ சில ஒவ்வொரு உறுப்பாக கீழே விடலாம். ஒரு கை மட்டும் தனியாக வந்து தரலாம், இறந்து போன மையத்தை கூட இது விடலாம்ல. அப்போ ஃபைன் சக்கத்தை வஜப தஃபுமா சக்கத்தை எது கீழே விழுந்தா உடனே எடுத்து அடக்கம் பண்ணணும். அடக்கம் பண்றது வாஜிப். ரெண்டு பேரும் சேர்ந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, அந்த ரெண்டு பேரையும் ரெண்டு சட்டம் சொல்றாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து இறந்துட்டா இப்போ வந்து பிரிக்கிறப்போ அதுக்கு மொத்தமாக சேர்த்து அடக்கம் பண்ணணும். விளக்க சொல்றாங்க. இப்ப தாராளமா பிரிச்சிருங்க. ஏன்னா இப்ப பிரிக்கிறதுனால இன்னொருத்தருக்கு பாதிப்பு கிடையாது, உயிரிழந்ததுனால பாதிப்பு வந்துச்சு. இப்ப பிரிக்கிறதுனால எந்த பாதிப்பு இல்லைல்ல. எனவே ரெண்டு உடனே தனியாக பிரித்து அதுக்கு பிறகு தனித்தனியாக என்ன செய்யணும்? தொழுகை நடத்தி, தனித்தனியாக குளிப்பாட்டி, தனித்தனியாக கஃபனாடை உடுத்தி, தனித்தனியாக அவங்களுக்கு என்ன செய்யணும்? அடக்கம் செய்ய வேண்டும். சட்டம் தான். வெறுமனே ஒரு முல்தசிகை என்பதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டால், அந்த முல்தசிகைனை அடிப்படையாக வைத்து எதுவரைக்கும் அவங்க பாடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா, ஜனாசா தொழுகைக்கு போயிட்டாங்க, தொழுகையுடைய சட்டத்துக்கு போயிட்டாங்க, ஜும்மாவுடைய தொழுகைக்கு போயிட்டாங்க, மீராசுடைய சட்டத்தை பேசுறாங்க, ஹஜ்ஜுடைய சட்டத்தை பேசுறாங்க. இன்னும் சொல்ல போனால் ஹஜ்ஜுடைய பாடத்துல வந்து ஒரு சட்டமே சொல்லுவாங்க. என்ன சட்டம் சொல்லுவாங்கன்னா, என்ன சட்டம் சொல்லுவாங்க? ஒரே ஒரு சட்டத்தை பேசுறாங்க. ஆமா, டைம் முடிஞ்சு போச்சு. நிறைய ஊட்டி நான் முடிக்கிறேன். நம்ம எடுத்துறது நிறைய, ஆமா, பேசுறது முல்தசிகை மட்டும்தான். சரி, என்னன்னா அந்த ஹஜ்ஜுடைய பாடத்துல இப்போ ஹஜ்ஜி உம்ரா ரெண்டை சேர்த்து செய்யறது இருக்குல்ல. ஹஜ்ஜி உம்ரா ரெண்டு, ஹஜ்ஜி முதல்ல உம்ரா ரெண்டாவது, உம்ரா ரெண்டாவது ஹஜ்ஜி, ஏதோ ஒன்று இருக்கட்டும், ஹஜ் செய்யறாங்கல்ல. இப்போ வந்து முதல்ல ஒரு வழக்கத்தை செய்ய ஹஜ்ஜி உம்ரா நிறைவேற்றாமல் இருக்கும். உம்ராவை நிறைவேற்றின உடனே அவர் என்ன செய்யறாரு? தலையில கொஞ்சம் கசல் பண்றாரு. அடுத்த ஹஜ்ஜை நிறைவேற்ற தலையை ஹல்கு பண்றாரு. இது சிறந்தது, சாமி வந்து சொல்றாங்க, இது சிறந்தது. சரி, ஒரு என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, வணக்கம் உதாரணம் உம்ரா நிறைவேற்றாரு இல்லையா? உம்ரா நிறைவேற்றும் போது பாதி தலையை வந்து படம் போட்டுட்டாரு. அடுத்த ஹஜ்ஜை நிறைவேற்றினாரா? நிறைவேற்ற பிறகு இன்னொரு பாதி அதை படம் போடுறாரு. இப்படி பண்ணலாமா? ஹல்கு தக்சீர் இரண்டுமே தலையில் ஒரு கொஞ்சம் பகுதியை எடுத்தாலே போதும் தானே, முழுசா எடுக்கணும் அவசியம் இல்லை தானே. இங்கே அந்த பாடம் தானே. இப்போ ஒரு வழக்கத்துல ஊராட தலையில ஒரு பாதி மொட்டை போட்டாரு, அப்புறம் திரும்ப மொட்டை போட்டாரு. இது மக்ரூஹ். ஏன் மக்ரூஹ்? இந்த கசுக்கு வருது. கசுக்குன்னா என்ன?
தலையில ஒரு பகுதியை வலிச்சுட்டு ஒரு பகுதி விடுறது, அதுக்கு கசு என்ன, ஒரு பகுதி கோச்சிட்டு ஒரு பகுதி விடுறது கசு. கசு மாற்ற கூடாது, எனவே இருக்கக்கூடாது. இப்ப 2 தடவை ஒருத்தருக்கு இருந்தால் கடந்துவான். ஒருத்தருக்கு 2 தலை இருந்தால் அவன் என்ன செஞ்சான்? அஜி உம்ரா அன்னைக்கு ஒரே சின்னத்தை செய்ய போயிட்டான். முதல் உம்ரா செய்யணும் வச்சுக்கோங்க. உம்ரா செய்யும் போது அவன் என்ன செஞ்சான்? ஒரு தலைக்கு போடப்பட்டான். அடுத்த உம்ரா செய்யும் போது ஹஜ் செய்யும் போது இன்னொரு தலைக்கு போடப்பட்டான். இது குருமா? இது கசா, இது கசா. ஏன் ரெண்டு தனித்தனியா கலப்பி இந்த கசுகி என்ற பேர் என்ன செய்யல வரல. ஒன்று 2 தனித்தனி நபருக்கு பேர் ஒன்று வரல. இங்க கசுகி எப்படி வரும்? கசு என்பது என்ன செய்யாது, வராது என்ற சட்டத்தை இமாம்கள் வந்து அந்த இடத்துல பதிவு செய்வான். இங்க ஹஜ்ஜுடைய பாடத்துல அதே மாதிரி உம்ரா இஹ்ராம் எப்படி கட்டுறது, எப்படி தவாஃபுக்கு போறது, எல்லா சட்டத்தையுமே ஒரு நபரை மையமாக வைத்து தனிநபருக்கு என்னென்ன பாடத்தெல்லாம் சட்டம் வருதோ அதை அவங்க இப்படியே வராது. மறக்காம அவங்களுக்கு சட்டம் சொல்லிக்கிட்டே போறாங்க. அப்படின்னா இன்னைக்கு நம்ம கண்கூடாக பல வகையில ரெண்டைகள் நம்ம பார்க்கிறோம். பல வகையில உடல் உறுப்புகள் அதிகமாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இது போன்ற மக்கள் சாதாரண மக்களுக்கு கேட்கும் போது நம்மளால சுயமாயிச்சு சொல்லி அதில் இருக்கும்போது இந்த மாதிரி ஆட்கள் வச்சு நம்மளோட சட்டம் கேட்டால் எங்க போறது? அப்ப நம்ம அறிஞர்கள் அவங்க காலகட்டத்தில் எதுவெல்லாம் நடக்கலையோ நடந்தால் என்ன சொல்றது என்ற அடிப்படையில் தீர்ப்பு சொல்லும் போது இவ்வளவு காலம் அவங்க துல்லியமான ஆராய்ச்சி என்ன செய்திருக்கிறாங்க, தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா நம்ம இமாம்களுடைய சேவை உம்மத்துக்கு எவ்வளவு தேவைன்னு யோசிக்கணும். நம் இமாம்களுடைய அந்தஸ்தை முழுமையாக விலகிக் கொண்டு அவர்களை மதிக்கக்கூடிய கூட்டத்தில் எல்லோரையும் சேர்ப்பானாக. அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் என்ற கொள்கையை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் சிந்தனைகளுக்கு நிறைவாக முழுமையாக வழங்குவானாக. அந்த இமாம்களுடைய பழக்கத்தால் மார்க்க சட்டத்திட்டத்தை விளங்கக்கூடிய ஆற்றலையும் பிற மக்களுக்கு விளக்கும் ஆற்றலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷரீஅத்தின் அடிப்படையில் அமல் செய்து வாழ்வதற்கான தௌஃபீக்கை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரினும் மேலாக நேசித்த மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் சேர்ப்பானாக. நாளை மறுமையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸிலே நபிக்கு நெருக்கமாக இருக்கும் பாக்கியத்தையும் நபி அவர்களை காணும் பாக்கியத்தையும் இவர்களோடு உரையாடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நிறைவாக தந்தருள்வானாக. வாய்ப்படுத்த வேண்டி நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் தஸல்லுல்லாஹி வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.